திருச்சிற்றம்பலம். கைத்தல நீரை கனி அப்போடவள் ஒரு கப்பிய கரி மூடன் அடித்து கற்றிடும் அடியவர் புத்தியில் உறைவாகும் கற்பகவன வீணை கடிதேவும் தமும் மதியமும் வைத்திடும் மரன் மகன் மற்பொரு தீரல் போய மலையானை மத்தள வைரனை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர் கொடு பணிவேனே முத்தமிழ் அடைவினை முற்படுகிரிதல் முற்பட எழுதிய மலர்வோனே முப்புறம் எரிசராட்சிவன் உரை ரதம் அச்சது கொடி செய்த அதிதீரா அத்து எரது கொடு சுப்பிரமணிபடும் அப்புணம் அதனிடையமாகி அக்குற மகளோட அச்சிறு முருகனை அக்கணமணம் அருள் பெருமா எந்தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தா குலமானவை தீர்த்தனையாள் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே ஒளியர்கோன் பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆளுமிசை கல்மிதப்பில் அணைந்த வீரான் அடி போற்றி வாழி திறனாவலூர் வந்தண்டர் பதம் போற்றி ஊழிமணி திருவாதவரர் திருத்தாள் போற்றி. எல்லாம் அல்ல சிவகாமி அம்பாளுடன் ஆகிய வள்ளல் வைத்தியநாத சுவாமியுடைய பெரும் கருணையினாலே நாம் தொடர்ந்து திருச்செந்தூர் புராணத்தில் சுகபிரம்மரிஷி பூசித்த அத்தியாயத்தில் பகுதி 4 பற்றி பேசுவதற்கு திருவர்களும் குருவர்களும் அடியார்களும் கொட்டியுள்ளது. நாம் எப்பொழுதுமே ஒரு பாடலை சிந்தித்து விட்டு செல்வோம். அதன் அடிப்படையில் என்று படிக்கும் திருப்புகள் போற்றுவன் கூற்றுவன் பாசத்தினான் பிடிக்கும் பொழுது வந்து அஞ்சல் என்பாய் பெரும் பாம்பில் நின்று நடிக்கும் பிரான் மருகா கொடும் சூரன் நடுங்க வெற்பை இடிக்கும் கலாப தனிமையில் ஏறும் ராவுத்தனே என்று மிக அற்புதமாக அருணைநாத பெருமான் பாடுகின்றார். என்ன சொல்ல வருகின்றார் என்று சொன்னால், படிக்கும் திருப்புகள் போற்றுவன். யார் ஒருவர் திருப்புகளை படிக்கின்றார்களோ அவர் பக்கத்துல யார் வரமாட்டா அப்படின்னா எவன் வரவே மாட்டான். படிக்கிறது என்னது? திருப்புகள். திருப்புகள் படிக்கும் அவர் சிந்தை வலுவாலே ஒருத்தரை மதிப்பதில்லை உந்தன் அருளாலே திருப்புகளை கற்க திருப்புகளை கேட்க திருப்புகளை நித்தம் ஜெபிக்க திருப்புகளை அர்ச்சிக்க முக்தி எளிது ஆகுமே கூட்டை வென்று ரட்சிக்கலாமே தெளி அப்படின்னு கூட நமக்கு நூல்கள் சொல்கின்றது. திருப்புகளை கற்க திருப்புகளை கேட்க திருப்புகளை அர்ச்சிக்க முக்தி எளிதாக கிடைக்கும். அப்படிப்பட்ட திருப்புகள் எல்லாவற்றுக்கும் மேலாக முருகப்பெருமானை கேட்டு வாங்கினது திருப்புகள். இப்போ அன்னைநாத பெருமான் நிறைய 6 நூல்கள் செஞ்சிருக்கேன். கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, திருப்புகள், வேல் வகுப்பு, மயில் வேல், அப்புறம் சேவல் விருத்தம், மயில் விருத்தம்னு பாடியிருக்காரு. ஆனா சிறப்பாக சொல்லப்படுகிறதுனா திருப்புகள். ஏன் அப்படின்னா அது முருகப்பெருமானே திருப்புகள் பாடுக என்று சொன்ன காரணத்தினால் திருப்புகளுக்கு அவ்வளவு வலிமை. நாவினை நீட்டு என்று சொல்லி அருணைநாத பெருமானை ஓம் என்று எழுதி திருப்புகள் பாடுக என்று சொல்லி அருணைநாத பெருமான் பாடியதுதான் திருப்புகள். எடுத்ததுமே அவர் பாடின பாட்டு முக்தை தரு பக்தி திருநகை அத்திக்கு இறை சக்தி சரவண முக்திக்கு ஒரு வித்து குருபரன் என போதும் முக்கட்பர மட்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் 30 வர்க்கத்து அமரரும் அடிவேன 10 தலை தத்த கணிதோடு ஒற்றுக்கிரி மத்தை பொறுதொரு பட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக பத்தற்கிற தத்தை கடவிய பச்சை புயல் மிச்சத்தகு பொருள் பஷ்யத்தோடு ரச்சித்து அருள்வதும் ஒரு நாளே சித்தித்தைய ஒத்த பறிவுற நித்தம்பதம் வைத்து பயிரவை திக்கட்கொன்னடிக்க கழுகோடு கழுதாட திக்குப்பறி அட்டப்பயிரவு தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திரப்பவிரிக்கு திரிகடக என ஓத கொத்துப்பற கொட்ட களமிசை குக்கு குகு குக்கு குகு குகு குத்தி புதை புக்கு பிடி என முது கூகை கொற்புற்றன நற்பற்ற உணரை வெட்டிப்படி இட்டு குலகிரி குத்துப்புட ஒத்த புறவள பெருமாளே என்று முதல் பாடிய பாடல் முக்தை தரு பக்தி திருநகை.
அதுக்கப்புறம் முருகப்பெருமான் என்ன சொன்னாரு, நீ வயலூருக்கு வா அப்படின்னாரு. அதுக்கப்புறம் வயலூருக்கு போய் தான் முதல்ல விநாயகப் பெருமானை ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் பதிகம்லாம் பாட ஆரம்பிச்சாரு திருப்புகள். அந்த பக்கரை விசித்திரமணி பொற்களனை இட்ட நடை பட்சியனும் முக்க தூர தாமும் நீவ என்ன ஏதோ புக்கோட வர மாதிரி இருக்குது. என்ன அந்த விநாயகப் பெருமானுடைய துதியை பாடினார் அருணைநாத பெருமான். வயலூருக்கு போய் விநாயகப் பெருமானுக்கு என்னென்னலாம் பிடிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த பாட்டுல சொல்லியிருப்பாரு. மிக்க அடிச்சு ஏற்கனவே சதுர்த்தி வருதா, என்னைக்கு வருது, நாளை கழிச்சு. அது விநாயகப் பெருமானை பத்தி அழகா சொல்றாரு. இக்கவரை நற்கனிகள் விநாயகப் பெருமானுக்கு என்ன கொடுக்கலாம், நல்ல கனிகள் எல்லாம் கொடுக்கலாமா. இக்கவரை நற்கனிகள் வேற என்ன கொடுக்கலாம், சர்க்கரை பருப்போடெண்ணெய் எல் பொறி அவள் துவரை இளநீர் வண்டு எச்சில் பயரப்ப வகை. எச்சில்னா தேனு, பயிர் வகைகள், பச்சரிசினால் செய்யப்பட்ட கொலக்கட்டை போன்ற பொருள்கள் எல்லாம் யாருக்கு கொடுக்கலாம். அழகா சொல்றாரு அருணைநாத பெருமான். இக்கவரை நற்கனிகள் சர்க்கரை பருப்போடு எண்ணெய் அவள் பொறி துவரை. பொரியலாம் வைப்பீங்களா, ஏழைகளின் எளிமையான உணவு எதுனா பொரி. நீட்டா ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கி வச்சு எளிமையாக கும்பிடுவாங்க. சரி, அதுக்கு விநாயகப் பெருமான் அருள் செய்வாரா, நீ கொஞ்சம் தான் வச்சிருக்க, நான் உனக்கெல்லாம் அருள் செய்ய மாட்டேன். அவன் பாரு நிறைய கொலக்கட்டை வச்சிருக்கான், அவன் எவ்வளவு பச்சரிசியில எவ்வளவு செஞ்சிருக்கான், நீ வெறும் இந்த பொரியை மட்டும் வச்சு சாமி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி விநாயகப் பெருமான் கோப்பிடுவாரா, கிடையாது. எளிமையான கடவுள் விநாயகப் பெருமான். நீங்க எங்க வேணாலும் பார்க்கலாம், நீங்க வரிசையில் நிற்க வேண்டிய தேவையே இல்லை. விநாயகப் பெருமானை வணங்குறதுக்கு மட்டும் எளிமையான கடவுள். எல்லா தெருவிலும் இருப்பார், தடிக்கு விழுந்த இடமெல்லாம் விநாயகப் பெருமான் இருப்பார். அப்படிப்பட்ட எளிமையான கடவுள். மஞ்சப்பொடியில பிடிச்சாலும் வந்துடுவாரு, பச்சரிசியில பிடிச்சாலும் வருவாரு. எதுல நீங்க நோக்கினாலும் விநாயகப் பெருமான் வந்து காட்சி கொடுக்கும். அப்படிப்பட்ட எளிமையான கடவுள் விநாயகப் பெருமான். அதை பத்தி அருணைநாத பெருமான் முதல் பாட்டிலே அழகா சொல்றாரு. பக்கரை விசித்திரமணி பொற்கால் அன்னை இட்ட நடை பட்சி எனும் முக்கிரதுவகம் நீப அப்படின்னு சொல்லும் போதே, இக்கவரை நற்கனிக சர்க்கரை பருப்போடு எண்ணெய் அவள் பொறி துவரை மிக்க அடி சிற்கடலை பட்சணம் எனக்கோளூரு விக்கின சமர்த்தன் ஏனும் அருளாளி. அருள் அள்ளி அள்ளி கொடுப்பாராம் விநாயகர். அருளாளி அப்படிங்கிறாரு, அருள் ஆளி. அதுக்கு மூலமே அவர் தானா, விநாயகர் பெருமான் தானா. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, இங்க குலதெய்வம் கோயிலுக்கு போறீங்க அப்படின்ட்டு முதல்ல யாரை வணங்குறாங்க, விநாயகருமே சகலத்தையும் தந்துருவாரு. அவரை வணங்கிட்டு மொத்த கோயிலுக்கு போறாங்க, அவரே எல்லாம் தந்துருவாரு சாமி. சகல ஐஸ்வர்யத்தையும் விநாயகர் பெருமானே தந்துருவாரு. இருந்தாலும் நியதி என்ன அப்படின்னா, எந்த ஒரு வழிபாடா இருந்தாலும் முதல்ல விநாயகர் பெருமானை வழிபாடு செய்து விட்டுதான் செல்ல வேண்டும் என்கின்ற அடிப்படையில விநாயகர் பெருமானை வழிபாடு செய்தால் அந்த வழிபாடு பூர்த்தியாகும், வெற்றியாகும், அந்த நினைத்த காரியங்கள் நடைந்தேறும். இப்படிலாம் சிறப்புகள் இருக்கு. அப்படி திருப்புகளை யாரு படிக்கின்றார்களோ, அதை பாடுகின்றார்களோ, படிக்கும் திருப்புகள் போற்றுவன் யார் போற்றுகின்றார்களோ, கூற்றுவன் என்று என்ன செய்ய மாட்டாரா, கூற்றுவன் பாசத்தினால் பிடிக்கும் பொழுது வந்து அப்படி ஏதாவது தெரியாம வந்து கூப்பிட்டானா, யமன் வந்து கூப்பிட்டானா, முருகப்பெருமான் என்ன செய்வாராம், அஞ்சேல் கவலைப்படாதப்பா நான் இருக்கேன் அப்படி வரான். நீங்க பாத்தீங்கன்னா யாம் இருக்க பயவேன் முருகப்பெருமான் படத்தை பார்த்துருக்கீங்களா, அதுல சாமி சொல்லுவார், யாம் இருக்க பயவேன். எவன் வந்து உன்னை ஒண்ணும் செஞ்சிட முடியாது, அவனை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு யார் சொல்லுவா, சொல்லுவார். யாம் இருக்க பயவேன். அப்ப எந்த அளவுக்கு பாருங்க, இதை சாமியும் சொல்லுவார். பஞ்சாய அடிமடவால் கடைக்கண்ணால் இடர்பட்டு அஞ்சாய துயர்கூற நடுங்குவேன் என் அருளால் உயிஞ்சேன் என் பெருமானே உடையானே அடியேனை அஞ்சேல் என்று ஆண்டவாறு அன்றே என் அம்பலத்து அமுதே அப்படின்பாரு மாணிக்கவாசகர். அதுக்கப்புறம் புலனைந்து வரிகளங்கி நெறிமயங்கி அறிவழிந்தட்டு ஐமேல் உந்தி அளவந்த போதாக வந்து அஞ்சேல் என்று அருள் செய்வான் அமரும் கோயில் அப்படின்னு ஞானசம்பந்த பெருமானும் சொல்றாரு. இப்படி அஞ்சேல் சொல்லக்கூடிய ஒரே கடவுள் யாருன்னா சிவபெருமான் மட்டுமே. எது மாட்டி பார்த்தேன் வரல, நம்ம அந்த சாதா மைக்கு தான் வைக்கணும். இது நிறைய மாட்ட வேண்டி இருக்குச்சுவா, அதுலயும் பாதி பொழுது போயிருது, அதனால நம்ம வேற மாத்திடுவோம். அந்த வயர்லெஸ் இல்லாததை பார்க்கணும். சரி, அன்னைக்கு அவர் இருந்தார் மாட்டிட்டாரு, இன்னைக்கு அவர் இல்லை ஆளை காணும். சரி, அவர் அன்னைக்கு வந்ததே பெரிய விஷயம். சரி,
ஏன்னா அப்படி சொல்றாரு. பாசத்தினால் பிடிக்கும் பொழுது வந்து அஞ்சேல் என்பாய். சாமி முருகா நீ என்ன செய்வ தெரியுமா, என்னை எப்படியாவது தெரியாம கூட்டு போயிட்டானா நீ வந்து அங்க வந்து அஞ்சேல் நீ கவலைப்படாதன்னு சொல்லுவ முருகா அப்படின்னு. அதே போல சுந்தரம் சாமிகள் சொல்லும் போதும் மடித்தாடும் அடிமைக்கன் அன்றி மனநே நீ வாழ்நாளும் தடுத்தாட்டி தருமனார் தமர் செக்கில் இடும்போது தடுத்து ஆட்டு. தெரியாம செக்கில கொண்டு போய் வச்சு ஆட்டுறதுக்கு முயற்சி பண்ணான்னா எங்க சாமி என்ன பண்ணுவாரு, எப்பா நுப்பாட்டுப்பா அப்படின்னு சொல்லி எங்க சாமி சொல்லுவாரு அப்படின்னு சுந்தரம் சாமி சொல்றாரு. மடித்தாடும் அடிமைக்கண் அன்றி நீ மனநே நீ வாழும் நாளும் தடுத்தாட்டி தருமனார் தமர் செக்கில் இடும்போது தடுத்தாட்கொள்வான். எங்க சாமி ஏன் வச்சுட்டு அங்க போய் தடுத்தாட்கொள்வார். அப்படிப்பட்ட பெருமான் யாருனாரு, கடுத்தளத்து தமருகமும் எரியகளும் கரிய பாம்பும் பிடித்து ஆடும். இந்த பாம்பை பிடிச்சு ஆடுவாரா எங்க சாமி. உடம்பெல்லாம் அங்கமெல்லாம் பாம்பா இருக்கும் சிவபெருமானுக்கு, பார்த்துருக்கீங்களா? அதனாலதான் சிவபெருமானுக்கு புயங்கன்னு பேரு. இந்த புயங்கன்னு வச்சு ஒரு பதிவுமே பாடினாரு மாணிக்கவாச பெருமான். பூவார் சென்னி மன்னன் புயங்க பெருமான் சிறியோமை. அந்த பாட்டு முழுவதுமே பாருங்க, எல்லா இதுலையுமே புயங்கன் புயங்கன்னு வரும். புயங்கன் ஆழ்வான் பொன்னடிக்கே புயங்கன் வாழ்வான் புகழ்களையே அப்படின்னு அந்த பதியத்தில் பாடுவார். அப்படி இந்த புயங்கன்கிறதுக்கு அவ்வளவு சிறப்பு, பாம்பை அணிந்தவன் அர்த்தம். அப்படி பாம்பை பிடித்தாடும் கடுத்தளத்து தமருகமும் எரியகளும் கரிய பாம்பும் பிடித்து ஆடும் புலியூர் சிற்றம்பலத்தூரையும் எம் பெருமானை பெற்றாமன்றே அப்படின்னு சுந்தரம் சாமியும் மிக அருமையாக பாடுறாரு. எங்க சாமி எந்த நேரத்திலையும் அடியார்களை விடவே மாட்டாரு. அடியாருக்கு எளியன். ஏன்னா அவர் கையெழுத்து போடும்போதே சிவபெருமான் எப்படி போடுறாரு, அடியாருக்கு எளியன் சிற்றம்பலவன் கொற்றங்கொடியாருக்கு எழுதிய கைச்சீட்டு வரும் பெற்றான் சாம்பானுக்கு படியின் இசை வேதம் வர தீட்சை செய்து முக்தி கொடுக்க முறை. அழகா கடிதம் எழுதுறாரு. அப்ப நம்ம கண்டிப்பா தீட்சை வாங்கணுமா வேண்டாமா? கட்டாயமா அண்ணன்னு சொல்லிட்டே இருங்க. எப்படியாவது கார்த்திகையில இந்த வட்டம் நிறைய பேர் எடுக்க போறாங்க. கார்த்திகையில சிவபூஜை 5 பேர் எடுக்க போறாங்க. டீச்சர் வேற யாரு இந்த வட்டம் எடுக்க போறா? எந்த மாசம் எடுத்துலாமா? கொஞ்சம் பொறுங்க சார், வீட்டுல பையன்கிட்ட எல்லாம் கேட்டுக்கிறேன் அப்படிங்களா? திருவள்ளுவர் கூட்டிக்கிட்டோம். இப்ப இருந்தே சாமிகிட்ட விண்ணப்பீங்க. தாயாமா எடுக்கக்கூடாது. உங்க பையனுக்கு வைக்க வேண்டியிருக்கா? அப்படியா? அதுக்குள்ளேயும் அவரை மாத்திருங்க. அப்பப்ப சாமியை பத்தி எடுத்து சொல்லுங்க. நம்ம சிவபெருமானை கும்பிடுறோம், நம்ம அதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு அவங்க பக்குவமா எடுத்து சொல்லுங்க. அது உங்க கையில தான் இருக்கு. அவங்க மாறிட்டாங்கன்னா நீங்க அழகா தீட்சை எடுத்துடலாம். கார்த்திகை மாசம் வரைக்கும் டைம் இருக்கு. இன்னைக்கு இது என்ன மாசம்? ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, இன்னும் 2 மாசம் தான் இருக்கு. ஐப்பசியில் நம்ம பேர் கொடுக்கணும். நீங்க அதுக்குள்ளேயும் நீங்க தயாராகுங்க. இல்ல நம்ம நீங்க சிவபெருமான்ட்ட விண்ணப்பீங்க, சாமி கூட்டி வச்சுருவார். நீங்க சாமிகிட்ட சொல்லிக்கிட்டே இருங்க. சாமியை பார்த்து கரெக்டா அந்த தக்க நேரத்துல குருவா வந்து ஆட்கொள்வார். அது கூட அப்படின்னு சமய தீட்சை எடுத்துட்டேன். சிவ தீட்சைக்கு 3 வருஷம் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த பக்குவம் இருந்தா தானே சாமி கொடுப்பாரு, குருவா வருவாரு. கொடுக்கவே இல்லை. நானும் கார்த்திகை வரும்னு எதிர்பார்ப்பேன், வராது. சிவராத்திரிக்கு வரும்னு பார்ப்பேன், வராது. அப்புறம் மறு வருஷம் போயிடும். இப்படி ஒவ்வொரு நாளும் இதுவும் எப்படி விவசாயி மழைக்காக காத்து கொண்டிருந்தானோ அதே போல நான் காத்துக்கிட்டே இருந்தேன். 3 வருஷம் கழிச்சு ஒரு லெட்டர் வந்தது. வேகமா வாங்கி என்ன லெட்டரா இருக்கும் அப்படின்னு வாங்கி பார்த்தா, சாதாரண இதுல என்ன இருக்க போகுதுன்னு பார்த்தா உள்ள கொடுக்காதபடியே இது 2ஆம் தேதி நீங்க வாங்க, ஐப்பசி பௌர்ணமி என்று உங்களுக்கு தீட்சை வழங்கப்படும். வரும்போது இந்த ஆடையை எடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி போட்டது. இன்னும் நான் அப்படியே பத்திரமா வச்சிருக்கேன். குருநாதர் கொடுத்தது. அதெல்லாம் நமக்கு பொக்கிஷம். ஏன்னா குருவை யாரு வரா? சிவபெருமானே வராரு. அதான் முக்கியம். ஆமா ஆமா. சரி இருக்கட்டும், பரவாயில்ல. சாமி திருத்த, சரி சாமி திருத்தாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, விட்டுருங்க. இருக்கட்டும், சாமி திருத்த. சரி பார்ப்போம். உங்களுக்கு அதுவே ஏதாவது கேட்டு சொல்றேன் உங்களுக்கு. சரி விட்டு, சரி பார்த்துக்குவோம். நான் உங்களுக்கு நான் கேட்டு சொல்றேன். என்ன சார் கேட்டு சொல்றேன். சரி அப்படி அதாவது சில பேர் மனதை தேர்த்துக்கிறதுக்கு எதுனாலும் சரிக்க இருந்தாலும் தீர்ச்சி எடுத்தேன். நம்ம நீங்க தொட மாட்டீங்க. சரி சரி பார்த்துக்கணும். அப்படி அஞ்சேல் என்று அருள் செய்வான் அமரும் கோயில் என்று பல பாடல சொல்றாரு. அப்ப இந்த பாடலையும் அதே தான் சொல்றாரு. வடித்தாடு வடிமிக்க நன்றி மனனே நீ வாழ்நாளும் தடுத்தாட்டி தருமனார் தமர் செக்கில் இடும்போது தடுத்து ஆட்கொள்வார். எங்க சாமி பேர்பட்டவர்.
எவனையே எட்டி உதைச்சவர். அவன்கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு ரொம்ப வேலைலாம் இங்க சாமிக்கு கிடையாது. அதனால இப்பயே நீ என்ன பண்ணிரு, இருக்கும்போதே புலியூர் சிற்றம்பலத்துறையும் பெருமானை போய் நீ என்ன செஞ்சிரு, பற்றி விடு. அவர் யாரு? பெரும்பற்ற புலியூரான். நீ லேசா போய் பட்டுனாலே அவன் பெரும்பற்று பெரும் பகுதியை அவங்களை பிடிச்சிட்டு வரான். யாரு? சிதம்பரத்துல நீங்க போய் தரிசனம் செய்ய போனாலே உங்களை நீ லேசா போய் தொழுதாலே உங்களை சாமி எடுத்துரு. பெரும்பற்ற புலியூரானை போற்றாதே ஆற்றனால் போக்கினேன் என்று கூட அப்புறம் சொன்னு சொல்லு. வந்து அஞ்சேல் என்பாய் பெரும் பாம்பில் நின்று நடிக்கும் பிரான் மருகா. பெரும் பாம்பு அப்படியே சுத்தி 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 அதுல துயில் கொண்டிருக்கிறது யாரு? திருமால். திருமாலுடைய மருகனே, நீ எப்பேற்பட்டனா பெரும் பாம்பில் நின்று, சின்ன பாம்புலாம் கிடையாதான். ஏன்னா அப்பேற்ப எத்தனை சுத்தி சுத்தி இருக்கு பார்த்தீங்களா அவர் வரும்போது. அது அருணதை கரெக்டா சொல்றாரு. பெரும் பாம்பில் நின்று நடிக்கும் பிரான். திடீர்னு அப்பப்போ மாயமா மறைவாரு, கண்ணனை மறைவாரு, திடீர்னு தோன்றுவாரு. இப்படிலாம் மாயம் செய்யக்கூடிய நடிக்கக்கூடிய பிரானாக வழங்கக்கூடியவனுடைய மருகனே, கொடும் சூரன் நடுங்க வெற்பை இடிக்கும் கலாப தனிமையில் ஏறும் ராவுத்தனே. அந்த தனி மயில் ஏறி இருக்கக்கூடிய சேவகனே. ராவுத்தனே சேவகனேன்னு அர்த்தம். நீ எப்பேற்பட்டவனுடைய மருகன் தெரியுமா? பல பாடல்ல ஆழகாலம்பரன் வாழதாக அஞ்சிடும் தேவர்வாள் அன்று உகந்து அமுதியும். அந்த தேவர்களுக்கெல்லாம் பிரிச்சு கொடுத்த கருணை கடலாகிய திருமாலுடைய மருகனே. அவரே இவ்வளவு கருணையா இருக்காரு, நீ அவருடைய மருமகன், நீ எவ்வளவு கருணையோட இருப்ப அப்படின்னு சொல்றாரு. சூரன் நடுங்க, அந்த வெப்பை கிரௌஞ்ச மலை நடுங்க, தனி மயிலில் வந்து அவர்களை வேலினால் வீழ்த்திய சேவகனே என்று இந்த பாட்டுல மிக அற்புதமா சொல்றாரு. ஏற்கனவே போன பாட்டுல கூட சொன்னேன். போன பாட்டுல என்ன சொன்னாரு? இவங்க ரெண்டு பேர்த்த தான் சொன்னாரு, சூரனையும் அந்த வெப்பையில் இருக்கக்கூடிய தாரகாசுரனையும் தான் சொன்னாரு. ஏன் அப்படின்னா இவங்க ரெண்டு பேரை தான் சுவாமி வேலினால் சம்காரம் செய்தார். சூர சம்காரம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? சூர சம்காரம்னு என்ன அர்த்தம்? சூரனை கொன்றார் அப்படின்னு அர்த்தமா? சம்காரம்னா என்னது? கொன்றதான் நீங்க நினைப்பீங்க, கொன்றார் கிடையாது. காரம் என்றால் ஒடுக்குதல், சம்காரம் என்றால் நன்றாக ஒடுக்குதல் அர்த்தம். புரியுது உங்களுக்கு? இப்ப பூவை ஒடுக்குதல், பூரை சம்காரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பூவை நன்றாக உதிரியா இருக்கிற அந்த பூவை ஒடுக்கி 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 மாலையாக்குறோம் பார்த்தீங்களா, அது சம்காரம். அப்ப சூரனை ஒடுக்கிறதுக்கு வந்து சூர சம்காரம் பேரு. அவன் அழியல, அவனை வந்து சுவாமி ஒடுக்கினான், ஒடுக்கி அவனை திருத்தியான். ஆனா என்னத சூர சம்காரம், அவனை போட்டு வதச்சிடுறாரு, ஈட்டியை வச்சு குத்தி 2 பகுதியா பிரிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சாமி என்ன பண்ணாரு? சேவலும் மயிலுமாக ஆக்கினார். அப்படிப்பட்ட கருணைமா கடல் தனி மயில் ஏறும் ராவுத்தனே. தனி மயில் அப்படின்னாரு. ஏன்னா மயில் வாகனன் யாரு? ஏறு மயில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈசருடன் ஞானமொழி பேசு முகம் ஒன்று, கூறுமடி யார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று, குண்டுருவ வேல் வாங்கி என்ற முகம். அப்படி தனி மயில்ல சாமி. அது வந்து பிரணவத்துக்கு உதாரணம் மயில், பிரணவத்துக்கு ஓம்காரத்துக்கு உதாரணம் சேவல். அப்படி ரெண்டும் சேவலும் மயிலுமாக சாமி அங்கே அந்த பிரணவம் நீ எடுத்தாலும் சரி, ஓம்காரம் எடுத்தாலும் சரி, அதனுடைய உள்பொருள் வந்து சுவாமி பஞ்சாச்சரனாகவும் சடாச்சரனாகவும் முருகப்பெருமான் அங்கே விளங்குகின்றார். சார் அப்படி இந்த பாட்டுல மிக அற்புதமாக சொல்றேன். சரி, இப்ப நம்ம வந்து கதைக்குள்ள போயிட போறோம். பாட்டுல என்ன சொல்றாரு? படிக்கும் திருப்புகள் போற்றுவன் கூற்றுவன் பாசத்தினால் பிடிக்கும் பொழுது வந்து அஞ்சேல் என்பாய் பெரும் பாம்பில் நின்று நடிக்கும் பிரான் மருகா, கொடும் சூரன் நடுங்க வெப்பை இடிக்கும் கலாப தனிமையில் ஏறும் ராவுத்தனே என்று மிக அற்புதமாக பாடலில் சொல்கின்றார். சென்ற முறை ஒவ்வொரு இடமாக வந்து அந்த 18 தலங்கள் எல்லாம் போய் சென்று அந்த சுகமா முனிவர் கடைசியாக எங்கே வந்தார் என்றால் கேதாரத்திற்கு வந்தார். கேதாரத்தில் இறைவரையும் அனாதியான நான்மறை முழுதும் முதல் என்ன பண்ணாரு? திருச்செந்தூர் வந்து தலத்தில் செவிக்க புறப்படும் போது, இப்ப திருச்செந்தூர் போகும்போது இப்ப நிறைய தலங்களை பார்க்க போறாரு சுகமாமுனிவர். அதுல முதல்ல வந்தது எதுனா, இமயமலையில் இருக்கும் திரு கேதார இறைவர். வாழ்வாவது மாயம் இது மண்ணாவது திண்ணம், வாழ்வோவது பிறவி கடல் பசி நோய் செய்த பரிதான். யார் சொல்றான்? சுந்தரம் சாமி. அப்ப என்ன செய்யணும்?
வாழ்வாவது மாயம். இந்த வாழ்வு வந்து மாயமா இருக்கும். எப்படின்னா, இப்ப நீங்க ரோட்ல நடந்து போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நடந்து போகும்போது தூரத்துல இருந்து பார்க்கும்போது தண்ணி தெரியும். காண நீர் போன்று தெரியும். பக்கத்துல போனா ஒண்ணும் இருக்காது. பார்த்துருக்கீங்களா? இப்ப நல்ல மெயின் ரோட்டை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, தார் போட்ட ரோட்டை நீங்க தூரத்துல இருந்து பார்த்தா தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். பக்கத்துல போக அது ஒண்ணுமே இருக்காது. மாயமா இருக்கும். அது போடுறது இந்த வாழ்வு. நமக்கு 100 வயசு வரைக்கும் இருக்கு. நல்லா என்ஜாய் பண்ணலாம். என்ஜாய் பண்ணலாம் நினைப்போம். திடீர்னு அற்ப வயசுல போயிடுவாங்க சில பேர். சில பேர் எந்த நேரத்துல போகுதுன்னே தெரியாது. வாழ்வாவது மாயம். இன்னைக்கு பார்க்குறாலும் நாளைக்கு இல்ல. நாளைக்கு பார்க்குறாலும் நாளை கழிச்சு இல்ல. அடுத்த நொடி இந்த நொடியில பார்த்தாலும் அடுத்த நொடி இல்ல. அதனால வாழ்வாவது மாயம். இது மண்ணாவது கண்டிப்பா ஒரு நாள் உறுதியா எங்க போறோம்? மண்ணாவது தின்னம். யாராலையும் மறுக்க முடியாது. ஜனனம் உண்டேல் மரணம் கண்டிப்பாக. அப்ப அதுக்கு முன்னாடி நீங்க என்ன செய்யணும்னாரு? வாழ்வாவது மாயம், மண்ணாவது தின்னம், பால் போவது பிறவிக்கடல். இதுல பாலா போறது எதுன்னா இந்த பிறவிக்கடல். ஏன்னா வீணா இங்க காலத்தை போக்காம தாளாது அறம் செய்மின் தடம் கண்ணான் மலரோனும் கீழ்மேலாக நின்றான் திருக்கேதார வெளியீரே அப்படின்னு யார் சொல்றான்? சம்பந்தமான்னு சொல்றாரு. சுந்தரம் சாமி சொல்றாரு இந்த பாட்டை. வாழ்வாவது மாயம், மண்ணாவது தின்னம், வாழ்வோவது பிறவிக்கடல், பசி நோய் செய்த பழிதான். அதனால நீங்க என்ன செய்யுங்க? தாளாது அறம் செய்வீங்க. யோசிக்காதீங்க. தாளாது அறம் செய்வீங்க. நல்லா அறம் செய்யுங்க. என்ன நம்ம கேட்டாலும் நம்ம என்ன செய்ய மாட்டேங்குவோம். தர்மம் செய்யும் போது கொஞ்சம் கையை கொஞ்சம் பார்த்துதான் என்ன செய்யறோம்? அறம் செய்யறோம். அப்ப நம்ம என்ன செய்யணும்? தாளாது அறம் செய்வின் தடம் கண்ணான் மலரோனும் கீழ்வேலாக நின்றான் கேதாரம் நீரே அப்படின்னு சுந்தரம் சாமி அருமையா சொல்றாரு. நீங்க இந்த பாட்டை எப்படி பாடுவீங்க? என்ன சொல்ல கண்ணீர் விடுறீங்க? அழுகு வந்துருச்சா? பால் போவது பிறவி கடல் அப்படின்னு சொன்னதும் இதாயிடுச்சு. என்னங்கசா கவலைப்படாங்க, சாமி கொடுப்பாரு, கவலையே படாங்க. அதுக்குரிய காலம் வரும்போது சாமி குருவா வந்துடுவார். பால் போவது பிறவி கடல். காலத்தை வீணாக்காம தாளாது அறம் செய்மின் தடம் கண்ணான் மலரோனும் கீழ்மையிலாக நின்றான் கேதாரம். அதனால யோசிக்காம என்ன செய்ய? நல்லா அறம் செய்ய. அறம் செய்யச்சு அறமே கடவுள் உலகேத்தும் கூட நூல் சொல்லுது. அறமே கடவுள் உலகேத்து. அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? அப்படி எப்படி அறம் செய்யணும்? அப்படி கொடுக்கும்போது என்ன செய்யணும்? வயிர் கதிர் வடிவேலை வாழ்த்தி நொய்யர் பிழ வேணும் பகிர்வு. அரிசிலையும் நொய்யளவு அதுலயும் பாதியாவது என்ன செய்யுங்க? தர்மம் செய்யுங்க. தர்மம் செஞ்சுக்கிட்டே இருங்க. அதுவே ஒரு நாளைக்கு கடவுள் உலக கொண்டு போய் ஏற்று. அதனாலதான் சுந்தரம் சாமி இந்த இடத்துல சொன்னாரு, தாளாது அறம் செய்வீங்க. யோசிக்காம செய்யுங்கன்னாரு. இன்னைக்கு செய்வோமா வேண்டாமா? இன்னைக்கு 10 ரூபா இருக்கு, அறம் செய்வோமா செய்ய வேண்டாமா? சொற்பொழிவில் அவர் சொன்னாரே அப்படின்ட்டு யோசிக்கவே கூடாது. இன்னைக்கு 10 ரூபா கொடுக்கணும்னு நினைச்சா உடனே கொடுத்துடணும். கொஞ்சம் போயிட்டு வாங்க, நான் பார்த்து தானே அப்படின்ட்டு நினைச்சுக்கோங்க. அடுத்த நிமிஷம் உங்களுக்கு கொடுக்க முடியாது. உங்களால கொடுக்க என்ன வராது. நினைக்கும் போதே தர்மம் செஞ்சிடணும். அதான் தாளாது அறம் செய்யும் தடம் கண்ணான் மலரோன் அப்படின்னு இந்த பாட்டுல பாடுறாரு. அப்படிப்பட்ட இடம் திரு கேதாரம். ஏதாவது தொண்டரஞ்சி களீரும் அடக்கி சுரும்பார் மலர் இண்டை கட்டி வழிபாடு செய்யும் இடம் என்பரால் வண்டு பாட மயிலாலமான் கன்று துள்ளவரி கெண்டை வாய சுனை நீல மொட்டலரும் கேதாரமே. ஞான சம்பந்தம் எப்படி வர்றாரு? சாமிக்கு இந்த கட்டிலாம் பார்த்து மகிழணும். பூவெல்லாம் கெட்டி 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 பார்த்து சாமிக்கு இப்படி பார்ப்போமா, அப்படி பார்ப்போமா, இண்டை கட்டி பார்ப்போமா, அம்பாளுக்கு ஜடை போட்டு பார்ப்போமா, இப்படிலாம் நம்ம இறைவனை உணர்ந்து இந்த பணியெல்லாம் செய்யணும். எல்லா நூல்களும் நமக்கு அதான் சொல்லுது. பூ கட்டுங்க, மலரை கட்டுங்க, மலரை பறிங்க, நல்லா இறைவனுக்கு பணி செய்யுங்க. இப்பிறவி தப்பிடில் எப்பிறவி வாய்க்குமோ. இப்ப இந்த சொற்பொழிவுலாம் எதுக்காகனா உங்களை கொஞ்சம் கொஞ்சமா கிடைத்தது தான். அப்படியாவது பூப்பணி நமக்கு கிடைச்சிடாதான்னு நீங்க செய்ய மாட்டீங்களான்னு தான் இவ்வளவு தூரம் நம்ம புராணம் நம்ம எடுக்கோம். ஏன்னா புராணங்கள் முழுவதுமே என்ன சொல்லுதுன்னா சிவபூஜை தான் சொல்லுது. நீங்க எத்தனை புராணம்னாலும் நீங்க எடுங்க, முடிவு சிவபூஜை. திருச்செந்தூர் புராணம் அதுதான் சொல்லுது. முழுக்க முழுக்க சிவபூஜை. போன காஞ்சி புராணத்துல அத்தனையும் சிவபூஜை. சிவபூஜைக்கு மிஞ்சது இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. அதுக்கு உணர்வு ஊற்றுவதற்கு தான் இந்த சொற்பொழிவு எல்லாமே. இறைவன் மேல அன்பு வருவதற்கு தான் இந்த சொற்பொழிவு. கேட்டு கேட்டு நாளும் ஒரே சொன்னதே திருப்பி திருப்பி சொல்றாங்களே, அப்ப என்ன அதுல ஏதோ விஷயம் இருக்கு அப்படின்னு நினைச்சு நம்ம என்ன பண்ணணும்? அந்த வழிபாடுகளை விடாம
அதனாலதான் இந்த பிறவி வீணாக்கிற கூடாது. ஏன்னா மறுபடியும் மனித பிறவி தான் வருதுன்னு சொல்ல முடியாது. பாம்பா பள்ளியா பிறந்தா இறைவனை கையெழுத்து சொல்ல முடியுமா? சொல்லுங்க பாப்போம். அப்ப எப்பேற்பட்ட பிறவி நமக்கு கிடைச்சிருக்கு, அதை நம்ம எப்படி பயன்படுத்த வேண்டும் சொல்லுங்க. அப்படி தாளாது நாம் அறம் செய்ய வேண்டும். அத ஞானசம்பந்த பெருமான் சொல்றாரு, மாணிக்கவாச பெருமான் சொல்றாரு, எல்லாருமே சொல்றாங்க. அறம் செய்வதற்கு அறம் செய்ய விரும்புன்னே சொன்னாங்க நமது அவை பாட்டி. அறம் செய்ய விரும்புங்க, செய்யறதெல்லாம் ரெண்டாவது இருக்கட்டும், விருப்பப்படணும்ல. ஏதாவது பார்த்தீங்கன்னா நூல் எடுத்து பார்த்தா கூட அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, கொடுக்கணுங்கிற எண்ணமே வராது. இருக்க சேர்க்கணுங்கிற எண்ணம் தான் வருமே ஒழிய கொடுக்கணுங்கிற எண்ணம். அதுலயும் நீங்க குறிப்பா அடியார்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பன்மடங்கு பெருகிக்கிட்டே இருக்கும். நீங்க செய்யக்கூடிய அறமானது அடியார்களுக்கு செய்ய 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 அது எத்தனை மடங்கா பெறுவோம்? மடங்கு, 2 மடங்கு புண்ணியமாக பெறும். சாமிக்கு செய்தால் 1 மடங்கு, அடியார்களுக்கு செய்தால் 2 மடங்கு. அப்படி திரு கேதாரம் இறைவரையும் அனாதியான நான்வரை முழுதும் தனியிருந்து துதிக்கும் சோமீஸ்வரையும். சோமீஸ்வரர் இங்க யாரு அப்படின்னா காசி பெருமானத்தை அவர் சொல்றார். சோமீஸ்வரையும் ஆலயங்களில் வலம் வந்து வணங்கினார். கண்மலக்கட்ட கட்டருக்கும் கருணையுடைய காசியில் விசாலாட்சி என்னும் என் சுவை கனியை நுகரும் விஸ்வநாதரை ஆகாமி வினையை அறியாத சுகர் கண்கள் பெற்ற பயனாக கண்டு வணங்கினார். அப்ப காசி விஸ்வநாதரை வணங்கினோம்னா ஆகாமி வினை ஏறாது, மேல்வினை ஏறாம சாமி பார்த்துக்காரு. ஏன்னா அடிக்கடி நீங்க காசியை போய் வந்துகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே ஆகாமி வினை ஏற்றி வச்சிருப்பீங்களா, அங்க போய் தரிசனம் விட்டோம்னா சாமி ஆகாமி வினையை காலி பண்ணிடுது. நீங்க அதை நீங்க வீட்டிலே செய்யலாம். ஆகாமியுடைய தினசரி அனுஷ்டானத்துல அந்த 11 மந்திரத்தை சொல்லி அன்றன்று ஏற்படக்கூடிய வினைகளையும் ஆகாமி வினைகளையும் ஆத்ம தவம் சவம் தியானம் கண்ம பலன்கள் முழுவதும் சமர்ப்பயாமின்னு சொல்லி சாமி கிட்ட அன்றாட நீங்க செய்த வினையெல்லாம் கொடுத்துடணும். ஏற்கனவே செஞ்ச வினை, இப்ப செஞ்ச வினை, ஆகாமி வினை, அத்தனை வினையும் சாமி கிட்ட கொண்டு ஒப்படைச்சிடணும். ஒப்படைச்சிடுறீங்களா? கடைசி அந்த 11 மந்திரத்தை, அது என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியாதுங்க, ஆனா 11 மந்திரத்தை சொல்லி போட்டு விட்டுருக்கோங்க அப்படிங்கிறது நிறைய பேர் தெரியாமே செய்யறாங்க. அதுக்காக சொல்றேன். ஏன்னா அப்படிதாங்க நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க சிவா அப்படின்னு என்னையும் சொல்லிடுறீங்க. ஒவ்வொரு நேரமும் இதைத்தான் சொல்றேன். அதுல உங்களுடைய வினைகள் எல்லாம் சாமி கிட்ட கொடுக்கி. சரி, அப்படி காசி பெருமான் விஸ்வநாதர் அங்க எப்படி இருக்காரு, உருவராது என்று தன் எல்லை வட்டத்திற்குள் ஒற்றிருந்து இறந்தவருக்கு உமை இலைப்பாற்றி உம்பர்கோன் விஸ்வபதி ஒருவளச் செவினால் தாரக பிரம்மத்தை உபதேசமாய் அருளியும் ஈரட்டு வடிவு தரும் காசி மாநகர் என்று சொல்வதற்கு இணங்க நாம எப்போ டிக்கெட் போட போறோம் விஸ்வநாதரை பாக்குறதுக்கு? ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மாசம் டிக்கெட் போட போறோம். மே மாசம் போறதுக்கு. ஆமா, கண்டிப்பா போடும். போகல சாதாரண போடுறோம், வரும்போது தேர்ட் ஏசில போட்டு வந்துடும். வாங்க போட போறோம் சார், ரெடியா இருந்துக்கோங்க. இங்க 15, இன்னொரு ஆள் 15 டிக்கெட் இப்பயே சொல்லிட்டாங்க. அது எந்த ஊர்னா புதூர்ல. நம்ம டிக்கெட் ஒரு 15. அவ்வளவுதான். இப்ப ஒரு 6 மாசத்துக்கு ஒருக்க ஒரு 30 வரை கொண்டு போவோம் சார். ரொம்பன்னா சிரமமா இருக்கும். அதுக்கு 30 வரை கொண்டு போயிட்டு போகாதவங்கெல்லாம் கூட்டு போவோம். என்ன பார்க்காதவங்களாம் ட்ரெயின்ல 10 நாளுக்குள்ள, இல்லைன்னா ஒரு வாரம். ஒரு போக 2 நாள், வர 4 நாள் ஆயிரும். அங்க ஒரு 3 நாள் வச்சுக்கோங்களேன். ஒரு வாரம். காசிக்கு இந்த மாசம் ஜனவரி மார்ச்ல டிக்கெட் போட. மார்ச் மாசம், மே மாசம் போறதுக்கு போடணும். மே மாசம் போடணும். இப்பயுமே போனட்டும், அவங்ககிட்ட இல்ல போனட்டும், அவங்க கூட போயிட்டோம்ல சார். அது நம்ம சரியா பார்க்க முடியல. பிளைட்டு இப்ப என்ன ஒரு பிரச்சனைனா, திடீர்னு கேன்சல் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் போட முடியாது. அது உடனே ரூபா கொடுக்க மாட்டாங்க. கொஞ்ச நாள், 1 மாசம் கழிச்சு ரூபா கொடுப்பாங்க. அது பாதி ரூபா தான் கொடுப்பாங்க, பாதி ரூபா கேன்சல் ஆயிரும். நம்ம நேரத்துக்கு சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, அத்தனை பேர் நான் என்ன செய்ய முடியும் யோசிச்சு பாருங்க. இதுல ட்ரெயின் நம்ம மட்டும் போயிட்டு வந்துடலாம். பாப்போம், கண்டிப்பா எல்லாத்தையும் ஒரு நாள் பிளைட்ல கூட்டு போகத்தான் போகுது. எதுக்குன்னா, இது மெட்ராஸ்ல உழவார பணியை போட்டு அத்தனை பேர் இங்க மதுரையில இருந்து ட்ரெயின் பிளைட் பிடிச்சி நம்ம போறோம். சேதானா சார்? இல்ல, கண்டிப்பா எல்லாரையும் கண்டிப்பா பிளைட்ல கூட்டு போகத்தான். சேதானா சார்? அது கம்மிதான். இல்லைன்னா யாராவது ஸ்பான்சர் போட்டாலும் உங்களை கூட்டு போயிருவோம். பேசாம இருங்க, யாராவது ஸ்பான்சரை பிடிச்சிருவோம் எல்லாரையும் கூட்டு போறதுக்கு. என்ன சார்? சரிதானா? ஏன்னா ஒரு 3 ரூபா இல்லைன்னா 4 ரூபா வரும் டிக்கெட்டு போறதுக்கு மட்டும். வரும்போது கூட ட்ரெயின் வந்துருவோம். என்ன அப்படி செஞ்சிருவோம். போகும்போது பிளைட்ல போய் காசிக்கு தான்.
காசிக்கு இல்ல, மெட்ராஸ். சரி, இது முடிஞ்சது நம்ம பேசுவோம், சொற்பொழி முடிஞ்சது பேசிடுவோம் என்ன. சரி, அப்படி காசியில் விஸ்வநாத பெருமானை போய் வழிபாடு செய்தால் ஆகாமி வினை நமக்கு ஏறாது. ஏற்கனவே நமக்கு எத்தனை வினை இருக்கு? பிராப்த கண்மம், சஞ்சித கண்மம், ஆகாமி கண்மம். பண்டை பிறகு செய்த வினைக்கு பேரு சஞ்சிதம் என்று பெயர். இப்ப நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்க வினைக்கு வந்து பிராப்தம் என்று பெயர். இனிமே நம்ம சேர்க்கக்கூடிய வினைக்கு ஆகாமின்னு பேரு. சஞ்சித வினையை யார் எரிப்பா அப்படின்னா குருநாதர் வந்து எரிச்சுவாரு. சஞ்சித வினையா நீங்க முற்பிறவில் செய்த வினையை குருநாதர் தன் பார்வையினாலே அந்த வினையை எரிச்சு விடுவார். அப்ப முற்பிறவில் செய்த வினை பயிற்சி. பிராப்தவனைய அதை நம்ம வந்து அனுபவிச்சே தீர்க்கணும். அதாவது இறைவன் இட்ட கட்டளை. பிரார்த்தவனையா அது இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் எல்லாம் இறைவனுடைய திருவருள் என்று அனுபவிச்சிட்டோம்னா அதுல நமக்கு இன்பம் துன்பம் வராது. அப்படி மாறாது இருந்தோம்னா நமக்கு ஆகாமிய வினை ஏறும். அப்படி ஏறும்போது அந்த ஆகாமிய வினைய நாம அனுஷ்டானத்துல கொடுத்து அதை தீர்த்துறோம். அப்ப 3 வினை நீங்கிருச்சுன்னா நமக்கு திருவடி கன்ஃபார்மா கிடைச்சிடும். அதானே. இந்த பிராப்தத்தை அனுபவிக்கும் போது நீங்க என்ன செய்யக்கூடாது, ஒருத்தர் உங்களை திட்டினாலோ இல்ல வஞ்சாலோ இல்ல அடிச்சாலோ திரும்பி நீங்க அதை திருப்பி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு வினைகள் ஏறும். யார பார்த்து இந்த கேள்வி கேட்ட இங்க பாரு அப்படின்னு நீங்க திருப்பி திட்டீங்கன்னா அங்க வினை கணக்கு ஏறிடும். இறைவன் அவர் மூலியமாக எனக்கு காரியப்படுத்தி இருக்கின்றார், இறைவா உனக்கு நன்றி அப்படின்ட்டோம்னா நமக்கு வினை ஏறாது. புரிஞ்சுச்சா? இப்ப நீங்க எது நடந்தாலும் நீங்க இறைவனுடைய திருவருள் நீங்க நினைக்கணும். நமக்கு இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் சாமி மற்றவர்கள் மூலியமாக நம்மளை காரியப்படுத்துகின்றார் அப்படிங்கிற உணர்வு மட்டும் இருந்தா போதும். நமக்கு உங்களுக்கு வினையே ஏறாது. அந்த உணர்வு மட்டும் வந்துருச்சுன்னா வினை ஏறாது. அந்த உணர்வு இல்லாம நம்ம நடந்து கொண்டோம்னா வினை கண்டிப்பாக ஏறும். எல்லாம் பெருமான் திருவருள், எல்லாம் பெருமான் திருவருள் அப்படிங்கிற நினைப்புலயே இருக்கணும். எந்த நேரத்துலயும் அந்த நினைப்பு தான் இருக்கணும். நீங்க உறங்கினா கூட யார் திருவருள் நினைக்கணும்? சாமி திருவருள், சாமி திருவருள். காலைல எதிர்த்தாலும் அவனுடைய பெருமானுடைய திருவருள், திருநீர் பூசினாலும் பெருமானுடைய திருவருள், நடந்து போனாலும் பெருமானுடைய திருவருள். ஏன்னா போகும்போது எத்தனையோ ஆபத்துக்கள்லாம் கடந்தா நீங்க போறீங்க உங்க வீட்டுக்கு. கல்ல தடுக்கி விழுந்து இறந்தவங்களும் உண்டு, சைக்கிள்ல போய் இறந்தவங்க உண்டு. இப்படி எத்தனையோ காலையில் நீங்க எந்திரிச்சதுல இருந்து எத்தனை ஆபத்துக்களை நீங்க சந்திக்க தெரியுமா? அத்தனையும் சாமி உங்களை காப்பாத்தி அன்றாடம் உங்களை என்ன பண்றாரு, உங்களை உங்களை அதெல்லாம் கடக்க வச்சுக்கிட்டே தான் இருக்காரு சாமி ஒவ்வொரு நிலையிலையும். அதனால பெருமானுடைய கருணையெல்லாம் நினைந்து நினைந்து ஒவ்வொரு நிலையிலையும் பெருமான் திருவருள் திருவருள்ங்கிற உணர்வோடயே நாம இருப்பாங்க. கொஞ்சம் கூட நாம என்ன செய்யக்கூடாது, மாறக்கூடாது. இறைவனும் மறந்துடக்கூடாது. முக்கியமா இன்னொன்னு என்ன செய்யணும்னா காலைல எந்ததுமே பெருமானி என்னுடைய நினைப்பு மறப்பும் நீயே அப்படின்றணும். நினைப்பு மறப்பும் நாம ஏதாவது ஒண்ணு மறந்தாலும் அவர் தான், நினைச்சாலும் அவர் தான் அப்படிங்கிற அந்த உணர்வோடு இருந்துட்டோம்னா நமக்கு வினைகள் ஏறாது. புரியுதா உங்களுக்கு? ஆனா நான் கண்டிப்பா என்ன செஞ்சிருவோம் தெரியுமா, காலைல எந்திரிச்சதும் மறந்துடுவோம். டீ எப்போ எத்தனை தடவை சொல்லிக்கிட்டு இருக்கேன், டீயை கொண்டு வா போ அப்படின்னு என்ன செய்வோம், டீயை கொண்டு வர செய்வோம். வேற என்ன செய்வோம், அந்த செல்போன் எடு அப்படிமோ, எடுத்தது செல்போன் எடுத்துடும். இந்த மாதிரி நம்முடைய காலத்தை எல்லாம் போய்க்கு. அப்படி காசியில் அங்கே வினையை அறியாத சுகர் கண்கள் பெற்ற பயனாக கண்டு வணங்கினான். காசி பெருமான போய் பார்க்கறதுக்கு அது சப்த ரிஷிகள் சாயங்காலம் 7 மணிக்கு பூஜை பண்ணுவாங்க. அதை போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். 7 பேர் உட்காந்து பண்ணுவாங்க சப்த ரிஷிகள். அவங்க ரிஷிகளாக பாவித்து கொண்டு சிவபெருமானை பூசிப்பார்கள். காசியில எப்ப நடக்கும் அப்படின்னா கரெக்டா கங்கா பூஜை முடிஞ்சதுமே நேரம் ஓடி வந்துட்டீங்கன்னா கரெக்டா பார்க்கலாம். கங்கா பூஜையை பார்த்துட்டு அங்கேயே சுண்டல் வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கேயே உட்காந்துட்டீங்கன்னா பார்க்க முடியாது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த படகுல உட்காந்துக்கிடுவாங்க. உட்காந்துக்கிட்டு சுண்டல் சாப்பிட்டுக்கிட்டு என்ன செய்வாங்க, பார்த்துட்டு அங்கே கூட இருந்துருவாங்க. சப்தரிசி பூஜைக்கு போக முடியாது. அதான் சப்தரிசி பூஜை கண்டிப்பா நம்ம இந்த வட்டம் எல்லாரும் போயிடும். அதானா கங்கா பூஜையை முடிச்சதும் கண்டிப்பா போயிடும். அதனால இந்த வட்டம் திருவள்ளுவர் கூட்டி வைக்கணும். நீங்க எல்லாரும் சாமிகிட்ட விண்ணப்பிச்சீங்கன்னா கண்டிப்பா சாமி காசிக்கு கூட்டு போயிடுவார். அது மாதிரி சம்பந்த பெருமானும் சுந்தரம் சாமியும் கேதாரத்தை பத்தியும் காசியை பத்தி நிறைய பாடல் பாடியிருக்காங்க. காசி வந்து பேரொளி தலம்னே பேரு. எல்லா தலமும் ஒளி, இது பேரொளி அப்படின்னாரு. இப்ப நம்ம இந்துக்களுக்கெல்லாம் புனித யாத்திரை எது தெரியுமா உங்களுக்கு? காசி. காசி அதனால ஒரு தடவையாவது எங்க போயிடணும், காசிக்கு போயிடணும். இப்ப இவங்களுக்கு எது, முஸ்லீம்களுக்கு எது புனித யாத்திரை? மெக்கா. அங்க யாரு இருக்கா தெரியுமா உங்களுக்கு?
சிவபெருமான் இருக்காரு, மறந்துடக்கூடாது. யூடியூப்ல சர்ச் பண்ணி பாருங்க. சரி சரி. கிறிஸ்டியன்களுக்கு முக்கியமான தலைவர் தெரியுமா உங்களுக்கு? அவங்க வேளாங்கண்ணி தானே. அங்க யார் இருக்கா தெரியுமா உங்களுக்கு? சிவபெருமான் தான் இருக்காரு. பரமபிதாவின் மேல் ஆவின் அப்படிப்பாங்க, பாத்துருக்கீங்களா? பரமபிதானா யாரு? சிவபெருமான் என்பதை மறந்துடக்கூடாது. ஏன்னா எல்லாருமே ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரே கடவுள் யாருன்னா சிவபெருமான் தான். ஒரு முஸ்லீம் 1 மணி நேரமா ஸ்பீச் பேசியிருக்காரு பாத்துக்கோங்க. அவர் எல்லா நூலையும் அவர் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாராம். எல்லா நூலும் 4000 திவ்ய பிரபந்தத்தை முதற்கொண்டு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாராம். எல்லா நூல்களையும் வாங்கி செர்ச் பண்ணி பார்க்கும்போது கடைசி மாணிக்கவாச பெருமானுடைய பாடலை எடுத்து பார்த்துருக்காரு. அந்த பாட்டை மனப்பாடமா சொல்றாரு. தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. எல்லா நாட்டுக்கும் இறைவன், தென்னாட்டுக்கு கடவுள் சிவன். வைடா சிவலிங்கத்தை மெக்கால அப்படின்னு வச்சு கும்பிடுறாங்க. பாத்தீங்களா எவ்வளவு பெரிய சிறப்பு. எல்லாருமே உணரக்கூடிய ஒரு கடவுள் சிவபெருமான். காசியம்பதி. காசி போனா அடுத்து நம்ம காசி மரண பயம் நீக்கக்கூடியது. அங்க போனா சாமியை குருவாக உபதேசம் செய்து நமக்கு மோட்சத்தை தருகின்ற இடம் காசி. தெற்க தென்காசி, வடக்க வடகாசி, மையத்துல சிவகாசி. இதுல நீங்க எந்த காசிக்கு போயிட்டாலும் பரவாயில்ல. என்னால அவ்வளவு தூரம் எல்லாம் போக முடியாதுன்னு ஒரு வயசானவங்க சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க எங்க போயிடலாம்? தென்காசியை போய் வழிபாடு பண்ணலாம். அது முடியாதுங்க, சிவகாசியை போய் வழிபாடு பண்ணிடலாம். ரெண்டுமே காசி தான். இன்னும் என்ன ஒரு காரணம்னா, அங்க இருக்கக்கூடிய கங்கை நீர் 2 இடத்துக்குமே வருது. சிவகாசிலையும் இருக்கு, காசிலையும் வருது. நீங்க சைட்ல பாத்தீங்கன்னா அந்த வெளிப்புறம் சுத்தி வரும்போது கங்கை காசியிலிருந்து சேரக்கூடிய இடம்னே போட்டிருப்பாங்க. நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும். வெளிப்புறத்துல தென்காசியில எத்தனை பேர் அதை பார்த்தீங்கன்னு தெரியல. நாங்க தென்காசி கோயிலுக்கு போயிருக்கோம் சிவா. அதுல பாருங்க, இந்த வெளிப்புறம் கூட சுத்திட்டோம். அந்த எழுதி போட்டிருக்கோம் பாத்தீங்களா, அதை மட்டும் நாங்க பார்க்கல. அப்படிங்கிறது தெரியும். அதை எழுதி போட்டுருப்பாங்க, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். கங்கை அங்க இருந்து வருது. அது காசி, சிவகாசிக்கும் வருது, தென்காசிக்கும் வருது. பாத்தீங்கன்னா தெரியும். 2வது ஓதுவாருடைய உள்ளத்தை உருக்கி இருக்கக்கூடிய இடம் காசி. அந்த மூத்தத்தை பார்த்தாலே உங்களுக்கு பாடல்ங்கிற எண்ணம் வந்துடும் காசியம்பதி. ஆனா பாட விடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? கூட்டத்துல உங்களுக்கு பாடவே விட மாட்டாங்க. பிடிச்சி தள்ளி வெளியில தள்ளிடுவாங்க. நம்ம 4 பக்கமும் போனாலும் 1 நிமிஷம் பார்த்துட்டு அப்படியே அபிஷேகம் பண்ணி அப்படி ஊத்திட்டு அப்படியே ஓடி வந்துடும். அதுல இப்ப என்ன பண்ணிட்டாங்க, சுத்தி ரவுண்ட் பண்ணி அடைச்சு அந்த இதுல ஊத்துனா நேர சாமி கிட்ட போயிடுது. அந்த மாதிரி ஆகிட்டாங்க. சரி. அது போன்று பெரிய கதி சொரூப பிரயாக என்னும் திருநதியையும், நிலத்தின் மேல் உயர்ந்த வெற்றியுள்ள அச்சயவடம் என்னும் தலத்தையும், பிதர்களுக்கு பெருங்கதி காட்டும் கயா தீர்த்தத்தையும். காசினாலே எல்லாரும் சொல்லக்கூடிய கயாவையும் சொல்லுவாங்க, பாத்திருக்கீங்களா? இந்த பிரயாகை என்பது என்னன்னா திரிவேணி சங்கமம். 3 நதிகள் சேரக்கூடிய இடத்துக்கு பிரயாகை என்று பெயர். போனோட்ட நம்ம எல்லாம் கூட்டு போல, இந்த வட்டம் கண்டிப்பா கூட்டு போயிடும். அந்த 3 நதி சந்திக்கக்கூடிய கங்கை, யமுனை, சரஸ்வதி சந்திக்கக்கூடிய அந்த இடத்துக்கு பேரு பிரயாகை. அதாவது திருவேணி சங்கமம். 3 நதிகள் சேரக்கூடிய சங்கமிக்கக்கூடிய இடம் திருவேணி சங்கமம். அந்த தளத்தில் உள்ள நதியையும், நிலத்தின் மேல் உயர்ந்து வெற்றியுள்ள அச்சயவடம் என்னும் தலத்தையும், நீங்க அந்த கோயிலுக்கு அந்த இடத்துக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு கோயில் இருக்கும். கீழே பிரம்மா, நடுவில் விஷ்ணு, மேல சாமி இருப்பார். நீங்க மேல போய் பாத்தீங்கன்னா, நாங்க முத போனோம். இதுல வழிபாடு வாங்க சாமி வழிபாடு பண்ணிட்டு எங்க தீர்த்தத்துல திருவேணி சங்கமத்துல நீராடிட்டு கோயிலுக்கு போனோம். கோயிலுக்கு போனதும் இது ஏதோ ஒரு கோயில் போலுக்க அப்படின்னு கீழே பிரம்மா இருந்தாரு. அப்புறம் நடுவில் 2வது மாடிக்கு போனோம், விஷ்ணு இருந்தாரு. நம்மளால இதுல இல்லையே அப்படின்னு நினைச்சு இப்படி போயிட்டு இங்கிட்ட திரும்பி ஒரு ஆள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், சிவபெருமானே இல்லையே அப்படின்னு சொல்லியிருக்கேன். சிவா அங்கிட்ட திரும்பி பாருங்க, யாருன்னு பாருங்க. அப்படி திரும்பி பார்க்க சிவலிங்கம். ரொம்ப சிறப்பா இருந்தாரு சாமி. மேல 3வது மாடியில இருப்பாரு சாமி. அங்க திருவேணி சங்கமத்துல அந்த தலத்தை சொல்றாரு. அதுக்கு திரு அச்சயவடம்னு பேரான் அங்க உள்ள சாமிக்கு. அச்சயவடம் என்ற தலத்தையும், பிதர்களுக்கு பெருங்கதி காட்டும் கயா தீர்த்தத்தையும், அங்குள்ள அரிபாதம் என்னும் தலத்தையும். அங்க கயா பாத்தீங்கன்னா ராமபிரான் பிண்டம் கொடுக்க வந்த இடம் எது? கயா. 2வது இவங்களுக்கு புத்தர்களுக்கு அங்க நிறைய புத்தர் படமா போட்டுப்பாங்க. நீங்க கயால போய் பாத்தீங்கன்னா புத்தகையாமே பேரு தனியா இருக்கு, பாத்துக்கீங்களா? அவர் ஏன்னா அங்க ஞானத்தை அங்க வச்சு போதிச்சானா. ஒரு 3 மலைகள் சந்திக்கக்கூடிய இடம். மங்கள கௌரி, அப்புறம் விரிங்கா ஸ்தான்,
அப்புறம் ராம் ஷீலா என்கின்ற அந்த 3 மலைகள் இருக்கக்கூடிய இடத்துல புத்தர் போதிச்சதுனால அந்த இடத்துக்கு புத்தகையான்னு கூட அங்க பேர் இருக்கு. ரெண்டாவது, பீகாருடைய புனித யாத்திரை எதுன்னா அந்த கயா தான், பீகார்ல இருக்கு. ரெண்டாவது, அசுரன் இங்க தவம் செய்த இடம். அசுரன் என்ன செஞ்சா, தவம் செய்து கொண்டிருந்தான் எங்க இதுல. அப்ப திருமாலும் என்ன செஞ்சாரு, அசுரர் தவம் கொடிய தவம் செஞ்சது எல்லாரையும் அது என்ன செஞ்சு ரொம்ப பாதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப தவம் செய்தான் அப்படின்னு சொல்லி விஷ்ணுகிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. உடனே விஷ்ணு என்ன பண்ணாரு, அவன் நல்லா சிவபூஜை பண்ணுவான். சிவபூஜை பண்ணதும் அவன் சிவபூஜையை கைவிட வேண்டும் என்பதற்காக சில பூக்கள் எல்லாம் அவர்கிட்ட கொண்டு பறிச்சு கொடுப்பாரு. யாரு, திருமால். அவன் பயன்படுத்தாம கொஞ்சம் சோம்பேறித்தனமா உறங்க ஆரம்பிச்சிட்டான் அந்த அசுரன். அந்த உறங்குற நேரத்துல அவனை அடிச்சிட்டாரு திருமால். புரியுது உங்களுக்கு? சிவபூஜையை யாரு கைவிடுகின்றார்களோ அவர்களுக்கு ஆபத்து உண்டு. அதனால எப்பயுமே சிவபூஜையை என்ன செஞ்சிடக்கூடாது, கைவிட்டக்கூடாது. அவர் அன்போடு மலர் பறிச்சு கொடுக்கறது அவர் என்ன செஞ்சிருக்கணும், பூசிச்சிருக்கணும். அப்படி பூசாம உறங்கிய காரணத்தினால் அந்த நேரத்தில் அந்த அசுரனை அழித்ததினால் அவனை அடித்து அங்கேயே பிண்ட கொடுத்தாராம் இந்த கயால. அவர் விஷ்ணு கொடுத்தாராம். ரெண்டாவது, அவருடைய பாதமும் அங்க இருக்கு, அரி பாதம் அப்படின்னு பேரு. இப்பயும் நீங்க அங்க போய் கொடுத்தீங்கன்னா பெரிய ஆறு ஒன்று ஓடும் கயால. இன்னொன்னா, காசிலையும் கயாவிலையும் தர்ப்பணம் கொடுத்தாங்கன்னா அடுத்து கொடுக்கவே வேண்டியது இல்லை அப்படிங்கிற ஒரு பழமொழி கூட இருக்கு. 2 இடத்துல எப்படியாவது போய் என்ன செஞ்சிடணும், தெரியாம கொடுக்க மறந்துட்டா கூட காசிலையும் கயாலையும் போய் எப்படியாவது என்ன செஞ்சிடணும், முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அங்க போய் கொடுத்துடணும். எங்க அப்பாவுக்கு அடின்னு போய் அங்க 2 இடத்துலயுமே போய் செஞ்சுட்டு வந்தேன் சாமி திருவள்ளால. அதெல்லாம் போய் இன்னொன்னா ஏன் அப்படின்னா அங்க எல்லா தலைமுறையும் உங்கள்கிட்ட கேட்பாங்க. உங்க தலைமுறை 21 தலைமுறை உள்ள ஆளுகளை பூரா வச்சு பிண்டம், அத்தனை பிண்டம் வைக்க சொல்லுவாங்க. நிறைய வச்சு அவங்க பேரு தெரியலன்னா ஜென்ம நட்சத்திரம்னு சொல்லிடுவாங்க. சொல்லி ஒவ்வொன்றுக்கும் தாத்தா, பாட்டி, மாமா, அத்தை, சித்தி, சித்தப்பா அத்தனை பேரையும் கொண்டு வந்துடுவாங்க. கொண்டு அத்தனை பேரையும் கொண்டு போய் அதில் கரைச்சி கொண்டு போய் அந்த மொத்த பிண்டமா ஒன்னா உருவாக்கி கொண்டு போய் சிவபெருமானுடைய பாதத்துல கொண்டு போய் வைக்க சொல்லிடுவாங்க. அங்க ஒரு பெரிய மரம் மாதிரி இருக்கும், அதுல கொண்டு போய் வைக்க சொல்லிடுவாங்க கயால. வேறுபட்ட சிறப்புடையது கயா. அங்க போய் தரிசனம் பண்ணாராம் யாரு, சுகமா முனிவர். காசிக்கு போயிட்டு கேதாரம், காசி, இது திரிவேணி சங்கமம், கயா போன்ற இடங்களை எல்லாம் வழிபாடு செய்து வணங்கி அரிபாதம் தொழுதான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அரி அகத்து அரண்தாள் இணை தொழுதான். அரணுடைய இணைத்தாளை தொழுதவன் அரி. அரினா யாரு, திருமால். யாருடைய தாளை, அரணாகிய சிவபெருமானுடைய திருத்தாளை வணங்கி மகிழ்ந்த இடம் அரித்துவாரம்னு பேரு. அரித்துவாரம், அரிபாதம் அப்படின்னு பேரு. அதுக்கப்புறம் 5 வேட்கையை அடக்கிய சுகர் சகத்நாதம் என்னும் புண்ணிய பதியம். இப்ப இதான் முக்கியமான சகத்நாதம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஒடிசா மாநிலத்தில் இருக்கக்கூடிய சிவாலயங்கள் அத்தனையும் போய் தரிசனம் பண்றாரு. இப்ப நான் போயிட்டு வந்தேன் பாருங்க, கரெக்டா நான் இந்த விஷயத்த படிக்கிறேன். ஆகா, சாமி நம்ம கரெக்டா தான் கொண்டு போய் சேர்த்திருக்காருன்னு இப்பதான் புரியுது. ஒடிசாவில் இருக்கக்கூடிய சிவாலயங்கள், திருமால் கோயில்கள். பூரி ஜெகநாத் இருக்காரு பார்த்தீங்களா, பூரி ஜெகநாத். அப்புறம் அந்த இஸ்கான் சொல்லி ஒரு கிருஷ்ணர் கோயில் இருக்கு, அந்த கோயில் என்ன அது. ஜெகநாதம்னா அந்த ஜெகநாத் கோயில் இருக்கு பார்த்தீங்களா, அங்க ஜெகநாத் கோயில பாத்தீங்கன்னா 3 பேர் இருப்பாங்க. நான் போனதுமே பார்த்தேன், யாரும் 3 பேர் இருக்காங்க அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் ஒரு அம்மா அவங்க விஷ்ணு பக்தி, அவங்க சொன்னாங்க, சிவா அந்த ஓரத்துல இருக்குது திருமால், அப்படியா, நடுவுல இருக்கிறது சுபத்ரா அப்படின்னாங்க, இந்த ஓரத்துல இருந்து பலராமன் அப்படின்னாங்க. அப்படியா, சரிம்மா அப்படின்னு. நீங்க போயிருக்கீங்களா? போனதில்லை. அதுலயும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் எது இல்லைன்னா யூடியூப்ல பார்த்துதான் அங்க வந்திருக்காங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல பார்த்துங்க, அதை பார்த்துட்டாங்க அங்க வந்தேன் அப்படிங்க. சரி, இன்னொன்னா விஷ்ணு அவங்க அங்க பூசித்த இடம் ஜெகநாத். புரியுது அவங்களுக்கு? 5 வேட்கையை அடக்கிய சுகர். 5 வேட்கைன்னா 5 அடக்கியவர். ஜெகநாதம் என்னும் புண்ணியபதி. அங்க இருக்கக்கூடிய தலம்லாம் பாத்தீங்கன்னா ஒடிசாவுல பூரி புவனேஸ்வர், பூரி ஜெகநாத், அடுத்து ரியகம்பேஸ்வரர், அப்புறம் பரசுராமர் வழிபட்ட பரசுராமேஸ்வரர், ராமர் வழிபட்ட ராம சண்டீஸ்வரர், அடுத்து இவர் நம்ம முக்தீஸ்வரர், சித்தீஸ்வரர், நிறைய தலங்கள் இருக்கு, சிவாலயங்கள்.
அப்புறம் ஒரு மலைக்கு போனோம். அங்க குகைகளா இருந்தது. உத்திரகிரி கண்டகிரின்னு பேரு. அங்க வந்து சொன்னாங்க, என்ன சிவாலயமா பாக்குறீங்க அப்படின்னு கூட வந்தவங்கன்னா பூரா பிக்னிக் வந்தவங்க. அவங்க என்ன சொன்னாங்க, சிவா நீங்க சிவாலயமா பாக்குறீங்க, இப்போ உங்க கோட்டா முடிஞ்சிருச்சு. புரியுதா சிவா, உங்க கோட்டா முடிஞ்சிருச்சு, இது எங்க கோட்டா அப்படின்னாங்க. சரிங்க சிவா, நீ நம்ம சிவாலயமா பார்த்தாச்சு, நீ எங்க கூட்டு போனாலும் சரிதான் அப்படின்ட்டு போனா அங்கேயும் நம்ம ஐயா தான் இருக்கு. மேல போவாங்க, போய் பார்த்தா அங்கேயும் சாமி தான் இருக்கு. பாத்தீங்களா, அவர் நீங்க விட்டாலும் அவரு உங்களை விடப்பட்டாரு. ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சிவா இனிமே நாங்க நாங்க சிவாலயமா போயிருவோம் சிவா அப்படின்னாங்க. ரெண்டாவது கூட சொன்னேன் இல்ல, ட்ரெயின்ல ஒருத்தர் வரும்போது பேசிக்கிட்டே வந்தாரு. கடைசி அவர் பேரு கேட்டா விஜய் என்னது ஜான் ஆண்டனி அப்படின்னாரு. அவர்கிட்ட போயிட்டு சிவா இனிமே சிவன் கோயில் பேரு அப்படின்னாரு. சந்தோஷம். சரி, பல இது அவர் ஆராய்ச்சி பண்ணி பாக்குறாரு, எல்லார்ட்டையும் விஷயத்த கேட்கிறாரு. இப்படிதான் நமக்கு நமக்கு ஞானம் எப்படி வரும்னா இப்படிதான் வரும். எல்லாரும் ஒவ்வொரு கருத்து சொல்லுவாங்க. கற்றல், இல்லைன்னா விஷயத்தை கேட்டல், அப்புறம் தனியா உட்கார்ந்து சிந்தித்தல், அப்புறம் ஒரு தெளிவு கூறுவீங்களா, அடுத்து தெளிதல், தெளிதலுக்கு அப்புறம் தான் நிட்டை கூடுதல். உடனே எல்லாம் சிவருமானதான் வழிபாடு பண்ண யாருமே வந்துட மாட்டாங்க. தெளிந்துக்கு அப்புறம் தான். ஒருத்தர் கிறிஸ்டின் கடவுள் பாரு, ஒருத்தர் முஸ்லீம் கடவுள் பாரு, ஒருத்தர் புத்தகம், அந்த புத்தருக்கு மேல ஒரு கடவுள் உண்டாம்பாங்க. இப்படி அதுக்கு எல்லாம் சொல்லுவாங்க. நமக்கு அறிவு ஒண்ணு இருக்குல்ல, பகுத்தறிவு இருக்குல்ல, அதை கொண்டு நாம் ஆராய்ச்சி செய்து பார்த்தால் சிவபெருமான் ஒருவரே முழுமுதற் பொருள் என்று நம்ம நூல்கள் அத்தனையும் நமக்கு சொல்லும். அதை வச்சுதான் நம்ம என்ன பண்ணணும், சிந்தித்து தெளிந்து நிட்டை கொள்ளணும். இப்ப சைவ சமயம் தான் சிறப்பான சமயம், சிவபெருமான் தான் முழுமுதற் பொருள் என்று அறிந்து அந்த சமயத்துக்குள்ள என்ன சொல்லப்பட்டிருக்கோ அந்த விஷயத்த ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம். நம்ம சைவத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு, தீட்சை எடுத்து குருநாதரிடம் தீட்சை பெற்றுக்கொண்டு சிவதீட்சை பெற்றுக்கொண்டு சிவபூஜை செய்தாலுடைய முக்தி சித்தி ஆகாதுன்னு சொல்லியிருக்கு. அப்ப நம்ம அந்த நிலைக்கு போகணுமா போக வேண்டாமா? முதல்ல சமய தீட்சைக்கு முதல் எடுக்கணும், முதல் சமயத்துக்குள்ள வரணும். விபூதி 14 இடங்களை பூசி மந்திரம் ஜெபிக்கக்கூடிய ஆற்றல் நம்ம பெறணும். அதுக்கப்புறம் சிவபூஜை பண்ணணும். இதெல்லாம் படிப்படியா தான் வரும், உடனே எல்லாம் எல்லாமே வந்துடாது. புரியுதா உங்களுக்கு? அதான் தீட்சை வந்து வலியுறுத்தி சொன்னாரு சாமி வந்து, வரும் பெற்றான் சாம்பானுக்கு படியின் மிசை வேதம் அற அப்படின்னாரு, ஒரு வார்த்தை போட்டார். சிவமன் எப்படி கழுத எழுதுற பார்த்தீங்களா? சிவமன் கழுத எழுதுக்கு பார்த்துருக்கீங்களா? வேற எந்த சாமியும் பூலகத்துல பாட்டு எழுதுனது கிடையாது, சிவபெருமான் தான் எழுதுறார். வேதம் அற தீட்சை செய்து முக்தி கொடுக்க முறை. இவன் உயர்ந்தவன், இவன் தாழ்ந்தவன், இவன் கொஞ்சம் தான் வழிபாடு பண்ணியிருக்கான், இவன் ரொம்ப வழிபாடு பண்ணியிருக்கான், அந்த பேதம்லாம் கிடையாது. இந்த பேதமே சிவபெருமான்ட்ட. இப்ப நாம பேதம் பார்க்கலாமா? நம்ம பேதம் பார்த்தாலும் ஞானம் வராது. நாம ஒருத்தவங்கிட்ட உயர்ந்தவங்க இவங்க தாழ்ந்தவங்க அப்படின்னு பார்க்கலாமா? பார்த்தா நமக்கு ஞானம் வராது. இவங்க பார்க்கவே இப்படி இருக்காங்களே அப்படின்னு நினைச்சிட்டாலும் நமக்கு ஞானம் வராது. புழுதியில கடந்தாலும் நமக்கு என்ன வந்துடணும், எல்லாத்தையும் அன்பு வரணும். ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா வாடிய உயிர் வாடிய போதெல்லாம் வாடினேங்கிறாங்க. இப்படி எல்லா உயிரிடத்தும் இறக்க செலுத்துறவங்க தான் வழிபாட்டில் நிக்க முடியும். புரியுது அவங்களுக்கு? யாரையும் பாகுபாடு பார்க்க, உயர்ந்தவங்க உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள், இவங்க கீழ் ஜாதி மேல் ஜாதி, இதெல்லாம் சுத்தமா அறுத்து எரிஞ்சிடணும். ஒரே எல்லாத்தையும் ஈசனை பார்க்கணும். அதுதான் நமக்கு வழிபாடு. ஞானம் என்பது என்னன்னா எல்லா உயிரிடத்தும் ஈசனை பார்ப்பது. எல்லா உயிரிடத்து மட்டும் இல்லை, எல்லா பொருள்களிலும் ஈசனை பார்ப்பது. அதுதான் ஞானம், கடைசி ஞானம். அந்த ஞான நிலை வந்துருச்சுன்னா இந்த ஞானிகள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, தூங்கியவன் கைப்பொருள் நழுவியது போல இருப்பாங்க. இப்ப பாப்பா ஒரு பிள்ளைகிட்ட வந்து ஒரு சாக்லேட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, பாப்பா சாக்லேட் கொடுன்னா கொடுக்குமா? என்ன செய்யும்? ஓ ஏன் இது அப்படிங்கும். முதல்ல என்ன சொன்னா ஏன் இதுங்கும். அதே போலதான் நாம என்ன செய்யறோம்னா, ஏன் உடம்பு, ஏன் உடம்பு, ஏன் சொந்தம், ஏன் பந்தம், எங்க மாமா, எங்க அப்பா, நான் பார்த்து பார்த்து கட்டின வீடு, நான் பார்த்து பார்த்து கட்டின வீடு, அப்படித்தானே சொல்றோம். நான் சொல்லிட்டாரு இல்ல, இப்ப நான் சொல்லி கட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடைசி துணைக்கு வருமா? அந்த அகங்காரத்துல செய்யப்பட்ட எதுவுமே நம்ம கூட வராது. நான்கிற ஆணவத்தோடும், நான் என்பது அகப்பற்று, எனது என்பது புறப்பற்று, இந்த ரெண்டு பற்றை நீக்கணும். அப்ப என்னதாங்க பற்று வரணும்? சிவபெருமான் மேல பற்று வரணும். அதுக்கு என்னங்க செய்யணும்? பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. பற்றற்றான் மேல பற்று வச்சோன்னா இந்த பற்றெல்லாம் தானாக நீங்கிவிடும். பற்றற்றான் மேல பற்று. சரி, எப்படிதாங்க பற்று வரும்? அவனுடைய அருமை பெருமைகள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படின்னா அன்பு வரும். இப்ப ஒருத்தட்ட சாமானியம் நம்ம பழகுவோமா, அவங்க அருமை பெருமை தெரியாம நீ ஒரு ஆள்கிட்ட பழகிடுவீங்களா சார்?
பழக மாட்டீங்க. என்ன காரணம்? எது செஞ்சிருவான்னு பயம். அப்ப நீங்க என்ன செய்வீங்க? அவனுடைய அருமை பெருமைலாம் பக்கத்துல ஒரு ஆள்கிட்ட விசாரிப்பீங்க. இவன் எப்படி பையன் நல்ல டைப்பா? ஒரு பொண்ணு கொடுக்கறனா கூட என்ன செய்வாங்க? ஊரை போய் விசாரிப்பாங்க. அப்படிப்பட்ட இது 2 பேருமே வச்சிருக்கீங்க. எந்த தண்ணியாலும் குடிச்சுக்கிறேன். இது 2 பச்சை தண்ணியா? சரி சரி, எல்லாம் 2யும் குடிச்சுக்கிறேன். சரி, இப்ப சிவபெருமானுடைய அருமை பெருமைகள் நீ எதுல தெரிஞ்சுக்கிடுவீங்க? திருமுறைகளை தெரிஞ்சுக்கணும். சிவபெருமானுடைய புகழ் நூலாகிய திருமுறைகளில் தெரிந்து கொண்டு ஈசன் மேல் அன்பு செலுத்த வேண்டும். அடுத்து சாத்திரங்களில் தெரிந்து கொண்டு இறைவன் மேல் அன்பு செலுத்த வேண்டும். சாத்திரம் என்ன சொல்லும்? தோத்திரம் என்ன சொல்லும்? சாத்திரங்கள் இறைவனை அடைவிக்கக்கூடிய நெறிகளை சொல்லும். தோத்திரம் என்ன செய்யும்? அவனுடைய புகழை சொல்லும். இது 2மே நமக்கு முக்கியம். இருள் சேர் இருவினையும் சேரா இறைவனை பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. பொருள் நூலாகிய சாத்திரத்தையும் புகழ் நூலாகிய திருமுறையும் கற்று தேர்ந்தால் ஒழிய நாம கடை தேர முடியாது. அப்படிதான் நம்ம வள்ளுவர் சொல்றாரு. சரி, அப்படி இந்த தளத்தெல்லாம் சொல்லிட்டு வர்றார். 5 வேட்கையும் அடக்கிய சுகர் சகந்நாதம் என்னும் புண்ணிய பதியையும் வளம் செய்து அங்குள்ள இருக்கக்கூடிய தலங்களை எல்லாம் சென்று வழிபாடு செய்துவிட்டு கௌத முனிவரது மகளான கோதாவரி என்னும் நிலநதியில் நீராடி குறை தவிர்க்கும் கோகர்ணத்தையும் வழிபட்டு, கோகர்ணம் வந்து ரொம்ப முக்கியமான இடம். இது பாத்தீங்கன்னா ஆந்திரா சைட்ல இருக்கு. ஆந்திராவுக்கும் மகாராஷ்டிராவுக்கும் ஊடால இருக்கு கோகர்ணம் என்கின்ற தலம். அடுத்து நம்ம கண்டிப்பா அங்க போலான்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஏன்னா பிறந்த பிறவில கோகர்ணத்தை எப்படியாவது போய் வழிபாடு செய்ய வேண்டும் என்று நமது அப்பசாமின்னு சொல்றாரு. என்ன பாடல சொல்றாரு? கோகரணம் சுலா கால்களால் பயனின் கால்களால் பயனின் கரை கண்டன் உரை கோயில் கோல கோபுர கோகரணம் சுலா கால்களால் பயனின். இந்த கால் கொடுக்கறதுடைய பயன் என்ன? ஒரு நேரமாவது போய் அந்த கோகரணத்தை போய் வளம் வந்துடணுமா. கோகரணம் எங்க இருக்கு? அந்த கிட்ட இருக்கு. நாங்க எப்படி சிவா அங்க போக முடியும்? கூப்பிட்டு போயிடுவோம். சிவபெருமான் திருவள்ளுவர் இருந்தா எங்கனாலும் போயிடலாம். திருவள்ளுவர் கூட்டி வைக்கணும். நம்ம சாமிகிட்ட விண்ணப்பிச்சிருவோம். இப்பயும் கொடுத்த இடம். ஆமா, அதாவது அதேதான் கோகர்ணம். பிடிச்சிட்டீங்க, கரெக்டா பிடிச்சிங்க. அந்த இடம் தான். அது பெரிய கதை இருக்கு. நம்ம இன்னொரு நாள் சொல்லுவோம். கோகர்ணத்தை பத்தி ஒரு நாள் விளைக்கணும். அதை சொல்லிட்டு தான் நம்ம அந்த தளத்துக்கே போகணும். நல்லா சிறப்பா இருக்கும். ஒரு பிறவில வந்து கண்டிப்பா கோகர்ணம் போய் எப்படியாவது வழிபாடு செஞ்சிடணும். ஆத்மலிங்கம். ஆத்மலிங்கங்கிறது என்னன்னா ஒவ்வொருத்தருக்குரிய உடைய லிங்கம்னு அர்த்தம். இப்ப அடியனுக்கு ஒரு ஆத்மலிங்கம் இருக்கு. அது சுவாமி வீட்டுல இருக்காரு. அவங்க செய்யக்கூடிய சிவபூஜை செய்யக்கூடிய லிங்கத்துக்கு பேரு ஆத்மலிங்கம்னு பேரு. வெளியில சிவன் கோயில்ல இருக்கிறது பராத்தலிங்கம் என்று பெயர். நாம வச்சு பூசிக்கக்கூடிய லிங்கத்துக்கு ஆத்மலிங்கம் என்று பெயர். ஏன் அப்படின்னா இங்க ஆன்மாவே சிவலிங்கமாக இருக்கும். அதனால ஆத்மலிங்கம் பேரு. அங்க பராத்தத்துல அண்டத்துல இருக்கக்கூடிய சுவாமி அதுல உறைஞ்சிருப்பாரு. இதுல பிண்டத்துல இருக்கக்கூடிய சுவாமி உறைஞ்சிருப்பாரு. அவ்வளவுதான். இப்ப நீங்க திருமுறை பாடும்போது முதல்ல ஒரு திருச்சிற்றம்பலம் சொல்றீங்க, கடைசி ஒரு திருச்சிற்றம்பலம் சொல்றீங்களா? என்ன காரணம்? முதல்ல திருச்சிற்றம்பலம் யாரு? அண்டத்துல இருக்கக்கூடிய சாமியை வணங்கி விட்டு நீங்க திருமுறை பாட போறீங்க. முடிக்க பிண்டத்துல இருக்கக்கூடிய சாமியை வணங்கி அதிகத்தை முடிக்கிறீங்க. சாமி அங்கேயே இருக்காரு, இங்கே இருக்காரா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா அண்டத்துல இருக்கிற எல்லாமே இந்த பிண்டத்துக்குள்ளே இருக்கு. என்னென்ன இருக்கோ அத்தனை இங்க இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? நதிகள் முத கொண்டு நம்ம உள்ள உடம்புக்குள்ள இருக்கு. நீங்க அகப்பூச்சி செய்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். எப்படி கேக்குறீங்களா? இப்ப வியாபக பொருள், உயிர் வந்து வியாபக பொருள். நம்ம உடம்புக்குள்ள மட்டும் கிடையாது, வெளியிலையும் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? இது என் உடம்புன்னு சொல்றதுனால நம்ம கூட்டுல இருக்கிற மாதிரி நீங்க நினைக்கிறீங்க. ஆனா வெளியில இருக்கு. இது வியாபக பொருள் தான். ஆனா அடங்கிய வியாபகம் இறைவன் முற்றும் வியாபகம். அவ்வளவுதான். நமக்கு வந்து வியாபியம் என்று பெயர். இறைவன் முற்றும் வியாபகம். புரிஞ்சுச்சா? ஏற்கனவே உதாரணம் ஒண்ணு சொன்னேன். வெளியில காத்து இருந்தாலும் சைக்கிள் டியூப்ல எவ்வளவு காத்து அடிச்சிருக்கோமோ அந்த அளவுக்குள்ளதான் அதோடைய வியாபகம் இருக்கும். அது போல நம்ம உடம்புக்குள்ள அவ்வளவுதான் வியாபகம் இருக்கும். ஆனா என்ன சொல்றோம்? என் உடம்பு சொல்லியிருந்ததுனால உள்ள இருக்கு. என்னைக்கு அது போகி நான் எனது என்கின்ற செருக்கு போகிறதோ அதுக்கப்புறம் சாமியோட கலந்து அது வியாபகத்தோடு கலந்து முற்று வியாபகத்தோடு கலந்தாலும் கூட இறைவனுக்கு அது அடிமைதான். புரியுதா உங்களுக்கு? சரி. கோகர்ணத்தை வழிபட்டு திரு வேங்கடமும் அங்குள்ள குகநேரியும் மகிமையும் குவித்த கரங்களால் கும்பிட்டார். குகநேரி சிவபூஜை குகநாதீஸ்வரர்னே பேரு. அங்க சாமிக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா குகநாதீஸ்வரர். எங்க? குகநேரியில.
அது வந்து முருகப்பெருமான் வழிபாடு செஞ்ச தலம் குகநேரி. அந்த தலத்தை போய் சாமி வழிபாடு பண்றாரு. ரெண்டாவது தோஷம் நீங்கக்கூடிய தலமா எது இந்த குகநேரிங்கிறது, அதை கோநேரின்னு கூட இப்ப சொல்லுவாங்க. அந்த தலம் வந்து அங்க போய் சாமி சிவபூஜை பண்ண தலம், அதை போய் வழிபாடு பண்ணாரு. அங்க போய் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். 5 பொறிகளை யார் வெல்கின்றார்களோ அவர்கள் நீடு வாழ்வார்கள். 5 பொறிகள்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? ஐந்தவித்தான 5 பொறிகள்: மெய், வாய், கண், மூக்கு, வாய், செவி. மெய், வாய், கண், மூக்கு, செவி. இதன் வழியாக நம்மளுடைய மனத்தை செலுத்தாமல் அதை அடக்குகின்றவர்களுக்கு அவங்க நீடு வாழ்வார்கள். அடக்காதவர்கள் நீடு வாழ்வதற்கான வாய்ப்பு இல்லை. வச்சு சூடா போட்டுக்கிட்டு இருக்காங்க, உடனே போய் வாங்கிடுறதானா? அல்வா சூடா போட்டிருக்காங்க, உடனே வாங்கி சாப்பிட்றதானா? அது போய் வாய் அடைச்சிருமே. யோசிச்சு பாருங்க. அது நமக்கு கேட்காது. உடனே போய் அதை சாப்பிடணும்னு என்ன வந்துடும். அப்புறம் போட்டு இருமிக்கிட்டு வச்சுக்கிட்டு அவர் சில பேர் பார்த்தீங்கன்னா தாக முடியாம வந்து சொல்லுவாங்க, நேத்து நல்லா தான் சார் இருந்தேன், அப்புறம் என்னாச்சு அப்படின்னு. அதுல வந்து பாருங்க, நான் அடியும் சொல்லுவேன், இப்ப ரொம்ப இருமிக்கிட்டு இருக்கீங்க, ஒரே நெஞ்சு வேற வலிக்குங்க, நைட் என்ன சாப்பிட்டீங்க? சூட 2 பச்சி தான் சார் சாப்பிட்டேன். சூட 2 பச்சி உள்ள போயிருச்சா? அப்ப கதை கத்துறா. அதுல என்ன இருக்குமே? என்ன புளிஞ்சாலும் சாப்பிட்டீங்களா? சூடா இருக்கும் போது அதெல்லாம் பார்க்க முடியுமா? அப்படியே உள்ள போட்டா அங்க பிறகு என்ன குழாய் அடைக்கா, என்ன போய் குழாய் அடைச்சிடும். அதனாலதான் என்ன பொருளை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. புரியுதா உங்களுக்கு? சூடா இருந்தா உடனே உள்ள தெரியாது. அதுலயும் அல்வா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதாவது இன்னொன்னு என்னன்னா, நீ எந்த பொருள்னாலும் சாப்பிடுங்க, எண்ணெய் பொருளை கூட சாப்பிடலாம். அதை பக்குவ முறையில சாப்பிடணும். வாயை மென்று சாப்பிட்டா எண்ணெயை கூட ஜீரணிச்சிடும் நம்ம உடம்புல. தெரியுமா உங்களுக்கு? சுவாமி அப்படி வச்சிருக்காரு. வாயை முடிச்சு நல்லா மென்று சாப்பிட்டா அது வந்து இன்னொன்னு எச்சி கலந்துருமா? என்ன சார், என்ன சொல்றீங்க? எப்படி ஒரு ஐடியா பாருங்க. அதுதான் எச்சி கலந்து சாப்பிடணும்னு சொல்றேன். இல்ல அவங்க கேட்ட கறி சரிதான், தப்பு இல்ல. நாம என்ன சொல்றோம்னா, நம்ம வாயில இருக்கக்கூடிய எச்சி மருந்து நமக்கு, அதுல கலந்து கலந்து சாப்பிடணும். இது அவங்களுக்கு கடிச்சு ஐஸ்கிரீம் கேட்டா 2 நாள் கழிச்சு நீங்க ஹாஸ்பிட்டல் இருப்பீங்க. சீக்கிரம் வந்து தொண்டையை வந்து அறுத்துருவாங்க. அது வந்து எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை. அடி இல்ல, அப்படி ஒரு ஆள் வந்து தொண்டையில கட்டி இருக்குன்னு வந்தாரு. என்ன சொல்றீங்க அப்படின்னு. இது ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டீங்களா? அது நிறையவே சாப்பிட்டேன் அப்படின்னாங்க. அப்படி அப்ப அறுத்துற வேண்டியதா வேற வழியே இல்லை அப்படின்னு. அதாவது எதை எதை சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு முறை இருக்குல்ல, அதை சாப்பிட்டா நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும். வேற வழியே இல்லை. நீங்க சூடான பொருள் எது சாப்பிட்டாலும் உங்க உடம்பு ஒண்ணும் செய்யாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது நல்லா இன்னைக்கு ஒரு முக்கியமான பயனை தெரிஞ்சுக்கோங்க. சூடான பொருள் நீங்க எது சாப்பிட்டாலும் உடம்ப பாதிக்காது. கூலிங் ஐட்டம் நீங்க எது சாப்பிட்டாலும் உடம்ப பாதிக்கும். அதனால ரொம்ப நீங்க டாக்டரே சொல்லுவாங்க, இந்த கூலிங் ஐட்டம் எல்லாம் சாப்பிடாதீங்க கொஞ்ச நாள் அப்படிம்பாங்க. பார்த்துருக்கீங்களா? எந்த ஒரு இது இந்த அளவு கூலிங் சேர்த்தா உடம்புல ஏதாவது ஒரு விளைவு ஏற்படுத்தும். 2 நாள் கழிச்சு அதோடைய விளைவு தெரியும். இன்னைக்கு சாப்பிட்டது இன்னைக்கே தெரியாது. மறுநாள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நான் எத்தனை ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன், எனக்கு ஒண்ணுமே செய்யலையே அப்படிம்பாங்க. 2 நாள் கழிச்சு அது வேலை செய்யும். இருக்கீங்களா? அப்படி வேலை செய்யும். நிறைய பேர் மறுநாள் ஒண்ணு செய்யணும், உடனே கூட 2 சாப்பிடுறது. மொத்தமா சேர்த்து அமைக்கும். காய்ச்சல், ஜலதோஷம் எல்லாம் பெட்ல போய் படுத்திருப்பாங்க. தேவையா? சரி இருக்கட்டும். என்ன அப்படி குகநெறி சென்று வழிபாடு செய்தார். 5 பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். அப்ப 5 பொறிகளையும் அடக்கியவர் யாருன்னா சுகமா முனிவர். அப்படி அடக்கி அவர் ஒரு தரமா போய் சென்று வழிபாடு செய்கின்றார். இரவா புகழினரும் இனி ஒரு கருவில் பிறவா நிலையுமாகிய சுகர். அப்ப மோட்ச நிலைக்கு வந்து கிட்டத்தட்ட அவர் வந்து எந்த நிலையில இருக்காருன்னா, பிறப்பு இறப்பு இல்லாத நிலையில இருக்காரு. அப்படின்னா அவர் என்ன அர்த்தம்னா, அவர் ஜீவன் முக்தர்னு தெரியுது. ஜீவன் முக்தர் எப்படி இருப்பாங்கன்னா, இந்த உலகத்துல இருப்பாங்க, எந்த சிவ சிந்தனையில தான் இருப்பாங்க. வேற எந்த சிந்தனையுமே அவங்களுக்கு இருக்காது. கச்சியப்ப பதியில் எழுந்தருளிய சிவபெருமானையும் நேரம் எங்க வந்துட்டாரு, அங்க வர நல்லா தரிசனம் பண்ணிட்டு நேரம் இங்க வந்துட்டாரு. எங்க கச்சி ஏகம்பத்துக்கு வந்துட்டார். அங்க இருக்கக்கூடிய பெருமானை வழிபாடு செய்தார். கட்சியினாலே நமக்கு வரக்கூடிய பாட்டு என்ன பாட்டு? எல்லாரும் சொல்லுங்க பார்ப்போம். சுந்தரம் சாமியுடைய பாட்டு, இடக்கண்ணை பெற்ற பாட்டு. எல்லாரும் இப்படி யோசிக்காங்க. ஆலந்தான் உகந்து அமுது செய்தானை
ஆதியை அமரர் தொழுதேத்தும் சீலம்தான் பெரிதும் உடையானை சிந்திப்பாரவர் சிந்தையுள்ளானை ஏலமார் குழலார் உமை நங்கை என்றும் ஏத்தி வழிபட பெற்ற காலகாலனை கம்பஞ்சம்மானை காண கண் அடியேன் பெற்றவாரே அப்படின்னு பாடுறாரு. யாரு? சுந்தரம் சாமி பாடுறாரு. இந்த பாட்டை பாடி முடிச்சதுமே அவருக்கு இலக்கணம் வந்துருது. அப்ப எவ்வளவு உரைப்பா பாடியிருப்பான்னு பாருங்க. ஆலந்தான் உகந்து அமுது செய்தானே ஆதியை அமரர் தொழுதேத்தும் சீலந்தான் பெரிதும் உடையானை சிந்திப்பார் அவர் சிந்தையிலானே. எந்த நேரம் யாரு சிந்திக்கிறாங்களோ அவங்களுடைய சிந்தையில சிவபெருமான் நீங்காமல் இருப்பார். அப்ப நம்ம அதிகமா சிந்திக்கணும். நம்ம சிந்திக்கிறதுனா பேத்தியுடைய கல்யாணம் எப்ப நடக்கும், பிள்ளைகளுடைய கல்யாணம் எப்ப நடக்கும், எல்லாருடைய சிந்தனை இப்படிதான் போய்கிட்டு. அதெல்லாம் மாதிரி சிவபெருமான் மேல சிந்தனை சேர்த்துங்க, எல்லாமே தானே நடக்கும். சிந்தையை சிவபெருமான்ட்ட கொடுங்க, கல்யாணம் ஆட்டோமேட்டிக்கா நடந்துகிட்டே இருக்கும். எல்லாமே நடந்தேறும். பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க, எல்லாமே செல்வங்கள் சேரும், நோய் நொடிகள் இல்லாம இருக்கும். சிந்தனை சிவபெருமான்ட்ட செலுத்தணும். சிந்தனை நிந்தனக்காக்கி மாணிக்கவாசகரும் அழகா சொல்றார். சிந்தனை நின் தனக்காக்கி நாயினேன் தன் கண் இணை நின் திருப்பாத போது காக்கி வந்தனையும் அம்மலர்க்கே ஆக்கி வாக்கு உன் மணி வார்த்தை காக்கி. இப்படி ஆக்கிட்டோம்னா பிரச்சனை இல்லை. சிந்தனை அவர் பக்கம் செலுத்த, வாக்கு அவரை பத்தி பேச, காது அவருடைய புகழை கேட்க, இப்படி ஐம்பொருளை ஈசனுக்காக பயன்படுத்திட்டோம்னா பிரச்சனை இல்லை. சிந்தனை நின் தனக்காக்கி நாயினேன் தன் கண்ணினை நின் திருப்பாத போதுக்காக்கி வந்தனையும் மலர்க்கே ஆக்கி வாக்கு உன் மணி வார்த்தைக்கு ஆக்கி ஐம்புலன்கள் ஆற வந்தனை ஆட்கொண்டு உள்ளே புகுந்த விச்சை மால் அமுத பெரும் கடலே மலையே உன்னை தந்தனை உன்னையே தந்துட்டியப்பா அப்படின்னாரு சாமியை. உன்னையே தந்தன் செந்தாமரை காடு அணைய மேனி தனிச்சுடரே இரண்டு வீடு இத்தனியே இருக்கு. நான் எப்படிப்பட்டேன்னா ரெண்டும் கட்டான் அப்படின்னாரு. நம்மள எப்படி சொன்னாரு? ஒண்ணு சிவத்தை சாரணும், இல்லைன்னா உலகத்தை சாரணும். ரெண்டையும் சார்ந்து இங்க ஒரு காலம் இங்க ஒரு காலம் வச்சா அப்ப நம்ம ரெண்டு கட்டம் தானே. அப்படின்னு இரண்டு வீடு இத்தனியன் இருக்குன்றார். சத்தாவும் இல்லாம அசத்தோடையும் சேராம சதச்சத்தா இருக்கும். நம்ம சத்து சாமி, அசத்து உலகம், ரெண்டு சேர்ந்து நம்ம ரெண்டையும் அணுக்கக்கூடிய உயிராகிய நாம சதச்சத்துன்னு பேரு. சித்தாந்தம் படிச்சவங்களுக்கு தெரியும் சதச்சத்து. நான் ரெண்டு கட்டானா இருக்கேனே சாமி. இப்ப சாமி இந்த உலகத்தை அனுபவிக்க முடியுமா? இப்ப நாம உலகத்தை அனுபவிக்கிறோம், சாமி உலகத்தை அனுபவிப்பாரா? யாராவது சொல்லுங்க பாப்போம். அப்ப படைக்கிற பொருளை நம்ம அனுபவிக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? இப்ப நீங்க ஒரு பொருளை பயன்படுத்துறீங்க, ஒரு உருவாக்குறீங்க, அதை நீங்க பயன்படுத்துவீங்களா பயன்படுத்த மாட்டீங்களா? பயன்படுத்துவீங்களா? இப்ப நீங்க ஒரு புதுசா ஒரு காத்தாடி செஞ்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, முதல்ல நீங்க தான் பயன்படுத்துவீங்க. எப்படி ஓடுது இதெல்லாம் பார்த்து நீங்க தான் பயன்படுத்துவீங்க. சாமி அப்படி உலகத்தை பயன்படுத்துவாரா? அவர் பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா அவர் எல்லாம் அறிந்தவர், அவர் ஆனந்தமே வடிவாகியவர், அவரை அனுபவிக்க வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. ஏன் படைக்கிறார் அப்படின்னா இந்த உயிர்களுக்கு தேவை, அதனால படைக்கிறார். இப்ப யாருக்கு தேவைன்னா உயிர்களுக்கு தான் தேவை, அது அனுபவிக்கக்கூடிய பொருள். சரி, உலகம் போய் இறைவன் அனுபவிக்குமா அப்படின்னா அது ஜடம், அதுக்கு அறிவு கிடையாது, அது அனுபவிக்கக்கூடிய அவசியம் கிடையாது. அப்ப ரெண்டையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு பொருள் எந்த பொருள்னா இந்த உயிர். இந்த உயிர் தானே ரெண்டையும் அனுபவிக்கு, இறைவனையும் அனுபவிக்கு, இந்த உலகத்தையும் அனுபவிக்கு. புரியுது உங்களுக்கு? கொஞ்சம் அப்படி யோசிச்சு பாருங்க. இந்த உயிர் அனுபவிக்கக்கூடிய பொருள் எதை? ஈசனையும் இந்த உலகத்தையும். அதனாலதான் நமக்கு சதச்சத்துன்னு பேரு. இறைவன் எல்லாவற்றையும் கடந்தார். அவருக்கு யாரும் அறிவிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர் ஆனந்தமே வடிவாக இருக்காரு. நாம் அந்த ஆனந்தத்தை பெறுவதற்கு உண்டான முயற்சிகளை நாம இந்த பிறவில எடுக்கணும். அந்த ஆனந்தத்தை பெறுவதற்கு நாம என்ன செய்யணும்? வழிபாடு செய்யணும். அவங்களாம் சிவத்தோடு, அவங்க சிவன் முத்தர்கள்ல சித்தர்கள், அவங்களாம் எதுவுமே சிவசிந்தனையிலே இருப்பாங்க. அவங்க எப்படின்னா, இப்ப உங்களுக்கு சொல்றேனே, இப்ப சித்தர்கள் போன்றவர்கள்லாம், இப்ப அருளாளர்கள், அவங்கெல்லாம் எப்படின்னா, அவங்க ஏற்கனவே பண்டைய பிரிவுல எல்லா தவறும் செஞ்சுட்டு வந்திருக்காங்க. அவங்க சீவன் முத்தர்கள், சாமு சித்தர்கள் பேரு. சாமு சித்தர் தான் இந்த வகையில அவங்க சீவன் முத்தர்களாக வருவாங்க. பண்டை பிரிவுல சரியகிரி யோகம்லாம் முடிச்சு ஞானத்துக்காக இங்க வந்திருப்பாங்க.
இப்போ அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேனே. இப்ப கிளாஸ்ல வாத்தியார் பாடம் இருக்காரு. நீங்க அன்னைக்கு பாடத்தை நீங்க படிச்சிடுறீங்க. இன்னைக்கு வந்து முதல் பாடத்தை நடத்துறாரு. நீங்க வீட்டுல போய் அந்த முதல் பாடத்தை படிச்சிடுறீங்க. 10 கொஸ்டின் இருக்கு வச்சுக்கோங்களேன். 10 கொஸ்டின் மனப்பாடம் பண்ணிடுறீங்க. உட்காரு. 10 கொஸ்டின் நல்லா கவனமா கேட்டீங்கன்னா புரியும், இல்லைன்னா புரியாது. 10 கொஸ்டின் நடத்துறாங்க. நீங்க அதுக்கு வந்து படிச்சிடுறீங்க. ரெண்டாவது நாள் ரெண்டாவது பாடம் நடத்துறாரு. உடனே அன்னைக்கு பாடத்தை நீங்க என்ன செஞ்சுறீங்க, போய் படிச்சிடுறீங்க. இப்படி ஒரு 10 நாள் பாடம் நடத்தினாரு. படிச்சு முடிச்சிட்டீங்க. இப்ப பரீட்சை வந்துருச்சு. டெஸ்ட் வைக்க போறாங்க. நீங்க என்ன செய்வீங்க? இப்போ ஒரு மாசம் மறு மாசம் டெஸ்ட். இப்ப நீங்க அந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க? இதுல என்ன பெரிய விஷயம் இருக்கு. அந்த நேரத்துல ஒரு புரட்டுவோம். அதான் செய்வீங்க. பரீட்சை இன்னொன்னு சில பேர் பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல படிச்சு அப்படி தூக்கி போட்டுருவாங்க. அந்த நேரத்துல மனப்பாடம் பண்ணியாச்சுல அப்படின்னு தூக்கி போட்டுருவாங்க. ரெண்டாவது ரீகால் பண்ணாதான் என்ன செய்ய முடியும்? பரீட்சை எழுத முடியும். இப்ப ஞானிகள்லாம் எப்படின்னா இந்த ரீகால் பண்ணுவதற்காக வந்தவங்க. புரியுது அவங்களுக்கு? ஏற்கனவே அவங்க எல்லாம் படிச்சுட்டாங்க. எப்படி பரீட்சை நேரத்துல ரீகால் பண்ணிட்டு போய் பரீட்சை எழுதுறோமோ அதே போல அவங்க பரீட்சை எழுதி பாஸ் பண்ணி சுவாமியுடைய திருவடியை அடைந்தவர்கள். புரிஞ்சுச்சா? இப்படி சொன்னாதான் கொஞ்சம் எளிமையா புரியுங்கிறதுக்காக சொன்னேன். வேற ஏதாவது சொல்லணுமா? இது ரொம்ப புரியுதுல? ஒன்னும் புரியுது. அப்ப அவங்க எல்லாம் வந்து ரீகால் எப்படி கடைசி நேரத்துல ஒரு ரிவிஷன் மாதிரி இப்படி பார்த்துட்டு போய் பரீட்சை எழுதுறோமோ அது போல ஞானத்தை பெறுவதற்காக வந்து ஞானத்தை நமக்கெல்லாம் போதித்து விட்டு அவர்கள் இறைவன் திருவடியை அடைந்தார். புரியுதா? எப்படின்னா இறைவனை நீங்கள் அடையலாம் என்று நமக்கெல்லாம் காட்டிட்டு அவங்க சுவாமியுடைய திருவடியை அடைந்தார். அவங்க சாமு சித்தர்கள் பேரு. அவங்க ஞானத்துக்காக வந்தவர்கள் பேரு. அவங்க நமக்கு போதித்து விட்டு அவங்க இறைவனுடைய திருவடியை அடைவார். அவங்களோட நம்ம என்ன செய்யக்கூடாது? கம்பேர் பண்ணவே கூடாது. நம்ம சித்தர் வழியில நம்ம போயிடலாமா, நாமளும் சித்தர் ஆயிடலாமா அப்படின்னு. நமக்கு சித்தர்னா 18 சித்தர் தான் சித்தர். மற்றவங்க சித்தர் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சிவசித்தர்கள் மட்டுமே சித்தர்கள். இப்ப பாத்தீங்கன்னா சித்தர்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேரு நெட்டியில திருநீரே இல்லாம இருக்காங்க. ஆனா கேட்டா சித்தர்னு சொல்றாங்க. அப்படிலாம் நம்ம நம்பக்கூடாது. நெட்டியில திருநீர் இருக்கணும், ருத்ராட்சம் இருக்கணும், சிவ வேடங்கள் இருக்கணும். அவங்களதான் நம்ம ஏத்துக்கிட முடியும். புரியுது அவங்களுக்கு? சரி. அப்புறம் அலைகளின் ஆரவாரம். சாரி, கட்சி ஏகம்பத்துக்கு வந்தாரு. அங்க இருக்கக்கூடிய பெருமானை ஆலந்தான் உகந்து அமுது செய்தானே, ஆதியை அமரர் தொழுது ஏத்தும் சீலந்தான் பெரிதும் உடையானே, சிந்திப்பார் அவர் சிந்தை இல்லானே என்று சொல்வதற்காக அந்த பெருமானை போற்றி பாடி துதித்து அங்கே வழிபாடு செய்தார் சுகமாமுனிவர். அச்சம் விளைவித்த மாரிசன் என்னும் ஒரு ஆணை தொடர்ந்த அம்மான் என்னும் மறை ஓதும் திருவாயுடைய பச்சை பெருமானையும், அங்க பெருமாள் பேரு பச்சை பெருமான் பேரு, அந்த திருமானையும் வணங்கினார். திருவான மானையும் அன்பு போன வழியெல்லாம் மனம் செலுத்தி ஆராதித்தார். இப்படி எல்லாத்தையும் திருமாலையும் சேர்த்து சேர்த்து வணங்கிட்டு போறாரு ஒவ்வொரு இடத்துலையும். இப்ப நம்ம வணங்கலாமா? திருமாலை நம்ம வணங்கலாமா? அவர் அடியார பார்க்கணும். ரெண்டாவது அவரை பார்த்தாலும் சிவபெருமானாக பாவிக்க வேண்டும். அவரை நம்ம ஒதுக்கி வைக்க கூடாதுன்னு யார் சொல்றா? திருமூலதேவன் என்ன சொல்றாரு? அயனும் மாலும் நமக்கு அந்நியம் இல்லை. அயனும் மாலும் நமக்கு அந்நியம். அதனால நீங்க என்ன செய்யக்கூடாது? அவங்கள போய் நான் சிவபெருமானை கும்பிடுறேன், அவங்கள வழிபாடு பண்ண மாட்டேங்க நீங்க என்ன செய்யணும்? அது அப்படி செய்யக்கூடாது. அது கிடையாது. சிவபெருமானோட ஒப்பிட்டு எந்த சுயத்தையும் சொல்லக்கூடாது. கரெக்டான கேள்வி கேட்டாங்க. அப்ப அரிய சிவன் ஒண்ணு தானே அப்படிங்கிறாங்க. அப்படின்னு சொல்லக்கூடாது. அவர் தெய்வம், இவர் கடவுள். நாம் அறியக்கூடிய சிவம் ஒண்ணு, நாம் அறியும் சிவம் ஒண்ணு. இதை அறியாத வாயில் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க? இதை மாத்தி அறியும் சிவனும் ஒண்ணு, அறியாத வாயு மண்ணுன்னு இப்படி எடுத்துட்டாங்க. நாம் அறியக்கூடிய சிவம் ஒண்ணு, இதை அறியாதவர் வாயில் மண்ணு. ஆமா. ஏன்னா திருமணத்தினர் முதல் பாட்டே சொல்லிட்டாரு, சிவனோடு ஒக்கும் தெய்வம் கேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை. அங்கேயும் கிடையாது, இங்கேயும் கிடையாது. இங்கு யாவரும் இல்லை. ஓணம் கடந்தென்று பொன்னடி முன்னும் தவண சடைமுடி தாமரையானே அப்படின்ட்டு. அதனால சிவபெருமான ஒப்பிட்டு எந்த தெய்வத்தையுமே என்ன செய்யக்கூடாது. அவர் தான் கடவுள்னா அவர் தான். இப்ப நீங்க இப்போ நடந்து போறீங்க, திடீர்னு ஒரு திருமால் கோயில் இருக்கு, அதனால என்ன செஞ்சுக்கணும்? சிவாய நம்ம அப்படின்னு வணங்கிக்கணும். புரிஞ்சுச்சா? புரியுதா? எல்லாத்தையும் சிவபெருமான பார்க்கணும், அம்மையப்பட பார்க்கணும். அப்படியா? வேற எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் சிவபெருமான் தான் வந்து அருள் செய்வார். யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி அங்கே மாதொரு பாகனாதான் வருவர். மற்ற தெய்வங்கள் யாவும் பிறக்கும் இறக்கும் வேதனைப்படும் மேல்வினையும் செய்யும். இவை இல்லாதான் அறிந்து அருள் செய்வான் என்றே என்பது சிவஞான சித்தியார். சரி.
ஒப்பற்ற சிறந்த தவக்கோல முனிவர் பெரிது எங்கும் பேசப்பெறுகின்ற அகோல வீரத்து அமர்ந்த நரசிங்கத்தையும் மங்களகிரியில் வாழ்கின்ற புனித வன்மையும் உயர்ந்த அந்நரசிங்கரையும் அங்க ஒரு நரசிங்கரையா அவர் வழிபாடு பண்ணிட்டு அந்த அது என்ன ஒண்ணா அகோபிலத்து அமர்ந்த அங்க இருக்கக்கூடிய நரசிம்மர் எங்க காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய நரசிம்மர் எல்லாம் வழிபாடு பண்ணிட்டு போறாரு. பெரிய பொருளான சிவபிரானும் அம்பியையும் அன்பரில் கொண்ட ஆர்வத்துடன் எழுந்தருள்ள பல பெரும் பதிகளையும் வணங்கினார். அங்க வரும் வழியில என்னென்ன பெரும் பெரும் பதிகளெல்லாம் சிவபெருமானுடைய திருக்கோயில் இருக்கிறதோ அத்தனை திருக்கோயிலையும் வணங்கி சுகமாமுனிவர் எங்க இப்ப போய்கிட்டு இருக்காரு, எங்க போயிருக்கான்னு தெரியாதா? திருச்செந்தூருக்கு போய்கிட்டு இருக்காரு. இப்ப கதை என்ன கதை? திருச்செந்தூர் புராணம் தானே, அங்க போய்கிட்டு இருக்காரு. ஒவ்வொரு இடமா வழிபாடு பண்ணிட்டு போய்கிட்டு இருக்காரு. திருமுட்டத்தில் எழுந்து அருளியுள்ள வராக அவதார திருமாலையும் விளங்குகின்ற இலந்தை மரத்தை நீங்காத வதராச்சிரமம் என்னும் அந்த இடத்தில் வணங்குவதற்கு வாழ்வழித்து வரும் அச்சுதரான நரநாராயணரையும் மலர் போலும் திருவடிகளை வணங்கி அலைகள் கொளிக்கும் முத்துக்களின் வெண்மை ஒளிமேதக விளங்கும் நர்மதை ஆற்றுடன் சிறந்த அலைகளின் ஆரவாரம் சங்கிலி. அங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கடல்ல எல்லாம் ஆரம்பிக்கக்கூடிய நர்மதை ஆற்றங்கரை, நாங்க எல்லாரும் போனோம் ஒரு வட்டம். நர்மதை தபதின்னு சொல்லி 2 நதிகள் ஓடும். எங்கன்னா குஜராத்துக்கும் இந்த மகாராஷ்டிராவுக்கும் ஊடால ஒரு நதி ஓடும். அங்க நாங்களாம் முன்னாடி போனோம். அந்த பிரம்மபுத்திரா நதிக்கரைக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா நர்மதை தபதிங்கிற 2 நதி ஓடும். அங்க நம்ம அங்க வந்து பானாசுரன் வழிபாடு செஞ்ச இடம். பானாசுரன் என்ன பண்ணா சிவபூஜை நல்லா பண்ணுவான். பண்ணி இருக்கும்போது சாமி அவனை என்ன பண்ணாரு, தேவர்களை துன்புறுத்தினது உடனே சாமி அவரை அழித்தார். அழிக்கும் போது உனக்கு ஏதாவது வர வேணுமான்னு கேட்டாரு. அப்ப சொன்னாரு, சாமி யார் இந்த ஆற்றங்கரையில் மூழ்கினாலும் அவர்களுக்கு நீங்கள் சிவலிங்கமாக காட்சியளிக்க வேண்டும், அதுல எப்போதுமே விளங்கி தோன்ற வேண்டும் என்று கேட்டான். நமக்காக கேட்டிருக்கான் பானாசுரன். அதனால அங்க மூழ்கி நீங்க எந்த கல்லை எடுத்தாலும் அதுல சாமி உறைஞ்சிருப்பாரு. இப்ப நம்ம வீட்டுலாம் இருக்கு, எல்லா அடியும் போய் எடுத்து வந்து எல்லார் வீட்லையும் கொஞ்சம் கொடுத்தேன். அப்ப பானாசுரன் வழிபட்ட இடம். அதுல அது அந்த சிவலிங்கத்துக்கு வானலிங்கம்னே பேரு. திருமால் எடுக்கிற கல்லுக்கு வந்து சாலக்கிரமம்னு பேரு. சிவபெருமான் எடுக்கிற அந்த கல்லுக்கு பேரு பானலிங்கம்னு பேரு. இது அவங்களுக்கு அதுல சாமி எப்பயுமே உறைஞ்சிருப்பாரு. இப்ப மற்ற சிவலிங்கம் எப்படி அப்படின்னா, இப்ப நாம ஆத்மலிங்கம் எடுத்திருக்கோம்ல, அந்த ஆத்மலிங்கத்தை வந்து அங்க வந்து மூர்த்தி தான் இருக்கும். மூர்த்திமான் இருக்க மாட்டார், சாமி இருக்க மாட்டார். அதுல மூர்த்தி இருக்கும், மூர்த்திமான நம்ம நிறுவனம். அந்த சராசரத்துல இருக்கக்கூடிய சாமிய நம்ம கையில ஒரு பூவை வச்சு ஓம் இருதாய நம்ம அப்படின்னு சொல்லி மூடிடணும். மூடி வலது நாஸ்தி வழியா வந்து இடது இருதய கமலத்து வழியா வந்து அந்த பூவை கொண்டு போய் சிவலிங்க மூத்தத்துல போட்டு ஆவகனம், ஸ்தாபனம், சன்னிதானம், சந்நிரோதனம் அப்படின்னு சாமி அதுல வந்துடுவார். இப்ப மூர்த்திமான் இதுல உரைய ஆரம்பிச்சுவார். அந்த சராத்திரம் இருக்கக்கூடிய சுத்த சிவம் எதுல வந்து உறைஞ்சிருவாரு, சிவலிங்க மூத்தத்தில் வந்து உறைந்து வரும். அதனாலதான் சுந்தரம் சாமிகளுக்கு சிவலிங்கத்துல இருக்காரு இல்லைங்கிறது அது தெரிஞ்சு வந்தாரு. ஓனகாந்தன் தெளிவுக்கு வந்தாரா, வந்து பார்த்தாரு சிவலிங்கத்துல சுவாமி இல்லை. என்னடா நம்ம ஆள் எங்கடா போனாரு அப்படின்னு சுத்தி சுத்தி பார்த்தாரு. கீழே பார்த்தாரு, மேல பார்த்தாரு, சைட்ல பார்த்தாரு, கடைசி வழியில வந்து இப்படி அண்ணாந்து பார்த்தாரு பாருங்க, புளிய மரத்துல இருந்தாரு சிவபெருமான். பார்த்து சாமி நீ இங்கதான் இருக்கியா சாமி அப்படின்ட்டு பதியம் பாட ஆரம்பிச்சார். என்ன பாட்டு தெரியுமா உங்களுக்கு? நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தல் பூசனை செய்யலுற்றார் கையில் ஒன்றும் காணமில்லை கலலடி தொழுதுயினல்லார் ஐவர் கொண்டிங்கு ஆட்ட ஆடி ஆள்குழி வட்டழுந்து வேனுக்கு உயுமாறொண்டு அருளி செய் ஓனகாந்தன் தடியுளீரே அப்படின்னு பாடினாரு. சாமி அப்படின்னாரு, எப்பா இது ஞானத்தலம் போயிட்டு அப்படின்ட்டாரு. பொன்பொருள் அங்க கொடுக்கல, அங்க வந்து ஞான தலம் ஓனகாந்தன் தடி. நம்ம காஞ்சிபுரம் போகும்போது கண்டிப்பா அந்த தலத்துக்கு இத்தனையும் அவங்க 2 பேரும் அசுரர்கள் நிறுவிய லிங்கம் ஓனகாந்தன் தடி. ஓனன் காந்தன் என்கின்ற 2 அசுரர்கள் வழிபாடு செய்த இடம் ஓனகாந்தன் தடி. அப்படி சாமி பாருங்க, ஒவ்வொரு இடத்துலையும் சாமி விளங்கி தோன்றாரு அப்படின்னா எப்படி இருக்கும்? ஐவர் கொண்டிங்கு ஆட்டாடி ஆள்குழிப்பட்டு அழுந்துவேனுக்கு உயிர்மாறு கொண்டு அருள் செய்ய ஓனகாந்தன் அடியிலே.
அப்படி சாமி அங்கே அந்த நர்மதை ஆற்றங்கள் சாமி வந்து எப்படி இப்ப இவங்க வந்து ஞானிகளுக்கு வந்து அங்க இருக்காரு இல்லைங்கிறது அந்த சிவலிங்க ஊத்தத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும். இப்ப ஆத்ம லிங்கத்தை வச்சு வழிபாடு செய்கின்றவர்களுக்கு அங்கே ஜீவனே அவர்களுக்கு சிவலிங்கமாக வரும். இப்ப வீட்டுல வச்சு சிவ பூஜை பண்றாங்கல்ல, அவங்களுக்கு அவங்களுடைய ஜீவனாகிய உயிரே அவங்களுக்கு சிவபெருமானாக அங்கே வருவார், மூர்த்தியாக வருவார். அதனால ஆத்மலிங்கம் என்று பெயர். இப்ப பானலிங்கத்துல நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கல்லுல முழுவதுமே எப்பயுமே சுவாமி உறைந்தே இருப்பார். நீங்க ஆவாகனம், ஸ்தாபனம், சன்னிதானம், சன்னிரோதனம் பண்ண வேண்டிய தேவையில்லை. அதுல எப்பயும் உறைஞ்சே இருப்பார். அப்படியே எடுத்து நீங்க சிவபூஜை பண்ணிடலாம். அந்த இது மட்டும் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா நீங்க டெய்லி சிவபூஜை பண்ணலாம், அபிஷேகம் பண்ணலாம், ஆராதனை பண்ணலாம், எல்லாமே செஞ்சிடலாம். அகபூஜைங்கிறது மனசுக்குள்ள செய்வது. நீங்க வெளியில செஞ்ச அந்த மூர்த்தத்தை என்னென்ன சிவபூஜை பண்ணீங்களோ அத்தனையும் அகத்துக்குள்ள வச்சு சிவபூஜை பண்றது. இந்த இருதயம் இருக்குல்ல, இருதயம் வந்து எப்படி இருக்குன்னா கவிழ்ந்த நிலையில இருக்கும். தாமரை மொட்டு பார்த்துருக்கீங்களா? இப்படித்தானே இருக்கும், இப்படித்தானே இருக்கும். தாமரை மொட்டு இப்படி கவிழ்ந்த நிலையில இதயம் வந்து எப்படித்தானே இருக்கு, இப்படித்தானே இருக்கு. அது தாமரை மொட்டு கவிழ்ந்த மாதிரி இருக்கும் உடம்புக்குள்ள. இப்ப நம்ம அகப்பூச்சி செய்யும் போது இந்த வலது காலத்துக்கு இப்படி மேல வச்சிடணும். சுகாசனம் பேரு, இதுக்கு பேரு. ரெண்டு காலையும் மாத்தி மாத்தி போட்டா பத்மாசனம் பேரு. ஒரு காலம் மட்டும் மேல போட்டா சுகாசனம்னு பேரு. இந்த சுகாசனத்துல உட்கார்ந்து கொண்டு இப்படி கையை அப்படி வச்சு சாமியை சிந்தனை பண்ணும் போது நீங்க என்ன நினைக்கணும் அப்படின்னா, சாமியை நீங்க வெளியில எப்படி செஞ்சீங்களோ அதே மாதிரி சாமிய பெருமானே இந்த சிவலிங்க மூத்தத்தில் இருந்து சந்தோஷமாக இருந்து சாநித்தியமாக ரசிக்க வேண்டும் சொல்லி கேட்கணும். ரெண்டாவது, இந்த கவிழ்ந்த முட்டு இருக்கு பாத்தீங்களா, அதை நிமிர்த்தி அந்த தாமரை மலரை நேர நிமிர்த்தி 8 இதழாக பிரிக்கணும். அதுல இதெல்லாம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அது 8 இதழாக பிரித்து அதோட சென்றுல கொண்டு வந்து சாமியை நிறுவனம். நம்ம ஜீவனே சிவலிங்கமாக இங்க வரும். அன்றாட இந்த சிவலிங்க ஜீவனை கொண்டு போய் சாமி திருவடியில கொண்டு போய் சேர்க்க, புதிய ஆன்மாவை கொண்டு வந்து சிவபூஜை பண்ண, இப்படி அன்றாட வினைகள் செஞ்சதெல்லாம் போய் அன்றாடம் கலைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதனாலதான் சிவபூஜை பண்ணுவது சிறப்புன்னு சொல்றாங்க. புரியுது அவங்களுக்கு? நாளுக்கு நாள் இந்த ஜீவனானது சிவமாக மாறிக்கொண்டே வரும், சிவமாகவும் தன்மை பெற்றுக்கொண்டே வரும். அதனாலதான் சிவபூஜைக்கு மிஞ்சியது எதுவுமே இல்லைன்னு சொல்றாங்க. புரிஞ்சுச்சா? இப்ப சிவபூஜை பண்றாங்க என்ன சொன்னா, ஓம் ஆத்மனே நம அப்படிம்பாங்க. உடனே இந்த உயிரானது எங்க போயிடும்? சாமி திருவடிக்கு போயிடும். இந்த வெறும் வெட்டு உடம்பா இருக்குமா, இதை தலைகீழ மரமா பாவிச்சு நம்ம வலது காலில் காலாக்கின்னு ஒரு அக்னி இருக்கும், அதுல கொண்டு போய் எரிச்சிடணும். அதுக்கப்புறம் புதிய திவ்ய தேகம் வந்ததாக பாவிக்கணும். அதுக்கப்புறம் மறுபடியும் சாமிகிட்ட இருந்து சிவலிங்க இது ஆன்மாவை மறுபடியும் கொண்டு வந்து ஓம் ஆத்மனமே ஆத்மனே நமன்னு சொல்லி சாமி கிட்ட இருந்து ஆன்மாவை வாங்கி கொண்டு வந்து இந்த இதயத்துல வச்சு பூசிக்கணும். இப்ப ஆத்மா வந்து எப்படி வரும்? சிவலிங்கமாக வரும். வந்து நம்ம இருதயத்துல வச்சு அகப்பூஜை செய்யணும். எப்படி புறத்துல நீங்க சிவபூஜை பண்ணீங்களோ அத்தனை அபிஷேகத்தையும் புறத்து அகத்துல வச்சு பண்ணணும். இப்ப புறத்துல பண்ணுவதற்கு இப்ப மாப்பொடி, மஞ்சப்பொடி, திரவிய பொடி இதுக்கெல்லாம் மந்திரம் சொன்னாதான் சிவபெருமானுக்கு போய் சேரும். ஆனா அகத்துல வந்து நீங்க எதுக்குமே மந்திரம் சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஏன்னா எல்லாமே உள்ள சுத்தமா இருக்கும். அப்படி நீங்க எடுத்து அபிஷேகம் இதுதான் உங்களுக்கு அகப்பூஜைன்னா. இதான் நம்ம உடம்புக்கு உள்ள வச்சு சுவாமியை பூஜிப்பேன். அகபூஜை. அகம் என்னன்னா மனமும் சித்தமும் ஒண்ணு. நல்லா தெரியுங்க, 36 கருவிகள்ல மனமும் சித்தமும் ஒரே கருவியாக வரும். அதான் சித்தத்தை சிவன் வாழை வைத்தாருக்கும் அடியேன்னாரு. அந்த சித்தத்தை ரொம்ப தெளிவா வச்சுக்கிடணும். அதுல கொண்டு போய் சாமியை நிறுவனம். சித்தமதை ஒன்ற வைத்தார், சிவமதை நினைய வைத்தார் அப்படின்னாரு. சித்தத்தை வந்து நினைப்பது சித்தம். அதுல எந்த நேரமும் சிவபெருமான ஸ்ட்ராங்கா உள்ள வச்சு நினைச்சுக்கிட்டே இருக்கணும். சித்தத்துல நல்லா பதிய வச்சிடணும் சிவபெருமான. உங்க வினை கணக்கெல்லாம் புத்தி தத்துவத்துல பதிஞ்சுக்கிட்டே இருக்கும். நீங்க என்ன வினை செஞ்சாலும் எதுல பதியும்? அங்க ரெக்கார்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். யாரு செஞ்சாலும் தடுக்கவே முடியாது. அந்த கண்ட்ரோல்ல யார்கிட்ட சிவபெருமான் தான் அந்த ரிமோட் கண்ட்ரோல் வச்சிருக்காரு. இப்ப ரிமோட் கண்ட்ரோல்ல சரவணன் அப்படின்னு எடுத்தோம்னா ரெக்கார்டு ஓடிக்கிட்டே இருக்கும் அதை பாட்டு. ஆமா, நான் மத்த பேர்ல சொல்றது விரும்பல. ஏன்னா ஆளாளுக்கு ஏன் பேர் சொல்லலாம். வெளியில வந்து ஏசுவா உங்களுக்கு ஓர வச்சு பேசுவா, என் பேரை நீங்க சொன்னீங்களா, அத்தனை பேர் பேரை சொன்னீங்களே என் பேரை சொன்னீங்களா அப்படின்ட்டு வந்துருவாங்க. அதெல்லாம் பொதுவா சொல்றேன். ஏன்னா ஒவ்வொருத்தர் லிஸ்டையும் சாமிட்ட. இப்ப சாதாரண டிவியை ரிமோட் பண்றதுக்கே பாருங்க, ரிமோட் பண்றதுக்கு 200 சேனல் அடிச்சா 200 பேருது. 1 சேனல் அப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு தான் ஒண்ணுக்கு வந்துருது. இவங்களுக்கு இவ்வளவு அறிவு இருந்தா சாமிக்கு எவ்வளவு அறிவு இருக்கும். ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் தனித்தனியா புத்தி தத்துவத்துல போய் ஸ்டோரேஜ் ஆயிரு அப்படின்னு நீட்டா போய் அது பதிய ஆரம்பிச்சிடும். நீங்க என்ன வேலை செஞ்சாலும் யாருக்கு தெரியும்? சிவபெருமானுக்கு தெரியுமா தெரியாதா? எப்படி தெரியும்?
சிவபெருமானுக்கு எப்படி தெரியும்? அவர் நம்ம கூட இருக்கிறதுனால தெரியும். அவர் நம்ம விட்டு போகவே இல்லையே, நம்ம கூட தான் இருக்காரு. ஒருத்தர் சொன்னாரு, ஒருத்தர் பெருமாள் வழிபாடு பண்றவர் சொன்னாரு, எங்க சாமி வந்து வாழ்ந்து காமிச்சாரு அப்படின்னாரு. அவர் எங்க போய் எங்க சாமி உள்ளேதான் இருக்காரு அப்படின்னு. அப்படியா? அப்படி அவங்களால பேசவே முடியல. அவரு பெருமாள் பக்தர் இல்லைன்னு சொல்லல. அதுக்காக சிவபெருமான ரொம்ப இதா சொன்னாரு. சொல்லிட்டு கடைசி என்ன, எங்க சாமி வாழ்ந்து காமிச்சாரு, வந்து ராமனா வந்தாரு, கிருஷ்ணரா வந்தாரு அப்படின்னாரு. எங்க சாமி எங்களை விட்டு போகவே இல்லை, அவர் இங்க கூடவே தான் இருக்காரு அப்படின்னு. அவர் பேசவே இல்லை. ஏன்னா அவர் உயிருக்கு உயிராக தான் இருக்காரு. ஒன்றாய் உடனாய் பரவாயில்ல, அவர் கொள்கையில அவர் கரெக்டா இருக்காருல்ல, அது வரைக்கும் சந்தோஷம். என்ன சார், ஒவ்வொருத்தரும் யாரும் கொள்கையை விட்டு கொடுக்க மாட்டாங்க. சிவபெருமானா பார்த்துதான் அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வழிக்கு கொண்டு. அது நாடும் நகரமும் நத்திருக்கோயிலும் தேடி திரிந்து சிவபெருமான் என்று பாடுமின் பாடி பணிமின் பணிந்தபின் தான் கடைசி நம்ம நெஞ்சத்துல கோயில வருவாரு. சும்மாலாம் வந்துட மாட்டாரு. சாமியெல்லாம் சாதாரண பார்த்துட முடியுமா? அன்பு இருந்தா பார்க்கலாம், இப்ப எதுனாலையும் பார்க்க முடியாது சாமி. அதுக்கு என்ன செய்யணும்? நாடும் நகரமும் நத்திரு கோயிலும் தேடி திரிந்து போய்கிட்டே இருக்கணும். தேடி சென்று திருந்தடி ஏத்தணும். அப்படி செய்யறதுன்னா நாடி அவன் நம்மையும் ஆட்கொள்வான். ஏதானா இப்ப சொன்ன ஜீவனே சிவலிங்கம், ஜீவன் தான் சிவலிங்கமா வரும். எல்லாரும் அந்த அந்த ஒரு வரியை மட்டும் விட்டுருவாங்க. சிவா உள்ளம் பெரும் கோயில், ஊனுடம்பே ஆலயம். நான் கோயிலுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. சில பேர் அப்படிதான். உள்ளம் பெரும் கோயில், ஊன் உடம்பு ஆலயம், வள்ளல் பிரானுக்கு வாயு கோபுர வாசல், தெல்ல தெளிந்தா இருக்கிறத விட்டுட்டு இதை மட்டும் கள்ள புலனைந்தும் காலா மணி விளக்கேன்றுவாங்க. அந்த ஒன்றை விட்டுருவாங்க. தெல்ல தெளிந்தாருக்கு ஜீவனே சிவலிங்கங்கிறத விட்டுருவாங்க. அது யாரு? தெல்ல தெளிந்தவர்னா சிவ பூஜை செய்கின்றவர்கள், மறந்துடக்கூடாது. அவங்களுக்கு ஜீவனே சிவலிங்கமாக வரும். புரிஞ்சுச்சா? அதனால சிவ பூஜை பண்றவங்களெல்லாம் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, தாழ்வாக பேசிடக்கூடாது, ரொம்ப கவனம் இருக்கணும், உங்களை திட்டக்கூடாது. எது செஞ்சாலும் பன்மடங்காக உங்களுக்கு அது பயனை தரும். அது மாதிரி நீங்க நிறைய அவங்களுக்கு செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்க அதோட டபுள் மடங்கு உங்களுக்கு வரும். புரியுதா? சிவா உங்களுக்கு எது வேணுமா சிவா அப்படின்னு யாரோ ஒரு சொப்படி பண்ணிட்டு போட, சிவா நீங்க சிவ பூஜை பண்றவங்களுக்கு இப்படி செய்யணும்னு சொன்னீங்க, உங்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னாங்க. சிவா நான் பொதுவா சொன்னேன், எனக்கு செய்யணும்னு சொல்லல அப்படின்னு. புரியுதா? நீங்க சிவ பூஜை பண்றவங்க யாரா இருந்தாலும் சரி நல்லா பண்ணுங்க அப்படின்னு அவங்க அறிவு. யாரும் சிவ பூஜைன்னு மட்டும் இல்லை, சமய தீட்சை எடுத்தாலுமே அவங்களுக்கு நம்ம முடிந்த அளவுக்கு எவ்வளவு செஞ்சாலுமே அது பன்மடங்காக நமக்கு. நீங்க எது செஞ்சாலும் அடியார்களுக்கு செஞ்சா அதுவும் பன்மடங்காக இருக்கிறது. இது ஒண்ணுதான் சிவபுண்ணியம், மற்றதெல்லாம் சிவபுண்ணியத்துல சேராது. அதனால சிவ கைங்கரியம் செய்கின்றவர்களுக்கு நாம் செய்தால் சிவஞான செயலுடையோர் கையில் தானம் திலமளவு செய்திடும் அது நிலமலை போல வளர்ந்து பவமாய கடலில் அழுந்தாத வகையெடுத்து பாசத்தை அறுக்க தவலோகம் ஒன்றில் சார பண்ணி சரியகிரி யோகம் தன்னில் சாராமே நவமாகும் தத்துவ ஞானத்தை நல்கி நாதனடி கமலங்கள் நணிவிக்கும் தானே அப்படின்னு நமக்கு நூல் சொல்லுது. இங்க மாதிரி சரியகிரி யோகம்லாம் பண்ண வேண்டியது எவ்வளவு வரப்பணி. டைரக்டா சிவபெருமான் திருவடி அங்கிருந்து போயிருமா. என்ன செஞ்சா? அடியார்களுக்கு செய்தால், சிவ கைங்கரியங்கள் செய்கின்றவர்களுக்கு சிறிதளவு செய்தாலே அது பெருளவு வளருது. அப்படின்னா அப்ப நிறைய செஞ்சா சீக்கிரமே எங்க போயிடும்? சாமி திருவடி போயிடும். அதுவும் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிறவி வந்துச்சுன்னா சாமியை இங்க பிறக்க வைக்க மாட்டாராம், உலகத்துல பிறக்க வைக்க மாட்டாராம். பாசத்தை அறுத்தாதானே சிவபெருமான்ட்ட போக முடியும். பாசத்தை அறுக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னா தவலோகத்துல போய் பிறக்க வைத்து தவலோகம் ஒன்றில் சார பண்ணி சரியகிரி யோகம் தண்ணில் சாராமே நவமாகும் தத்துவ ஞானத்தை நல்கி நாதன் அடிக்கமலங்கள் அணிவிக்கும் தானே. டைரக்டா சிவபெருமான் திருவடிக்கு போயிடும். சரியகிரி யோகம் பண்ண வேண்டிய தேவையே இல்லை. அந்த அளவுக்கு அடியார்களுக்கும் சாமிக்கும் குருநாதருக்கும் இந்த மாதிரி கைங்கரியம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். பூ கட்டுறவங்களுக்கு, விளக்கு போடுறவங்களுக்கு, இந்த மாதிரி யாரு இறைவனுக்கு தொண்டு செய்கிறார்களோ தொண்டு செய்கிறவர்களுக்கு செஞ்சா பன்மடங்கு. பிறவிக்கு வராத இல்லை, பவத்துல போய் பிறக்க விடாது. இந்த பிறவி கடல்ல பிறக்க விடாம தடுக்கும். சரி, அடுத்தது துங்கபத்ரா நீர் பரவ அலைவடரும் சோனபத்ரா கண்டகி. கண்டகி தான் இந்த நேபாளத்துல ஓடக்கூடிய நதி. இந்த அது மாதிரி சோனபத்ரா பீகார்ல ஓடக்கூடிய நதி. இந்த ரெண்டு சேரக்கூடிய நதியெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு அப்படி போறாரு. நாங்க இப்ப பார்த்தோம் அந்த துங்கபத்ரா நதிக்கரையில தான் இது விஷ்ணுடைய அந்த சென்னை பார்த்தீங்களா, அந்த சால கிராமம். எல்லாரும் வண்டி அங்க நிப்பாட்டி எல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க.
நான் மத்த கல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அதுல பூரா சிவபெருமான் உரைப்பாரா, நான் அதான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். மற்றவங்களும் சாலக்கிரமமா எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் விஷ்ணுக்குரியது. அதான் நிறைய பேர் அதையும் எடுத்தாங்க. நாங்க பூரா இந்த மாதிரி இதை எடுத்தோம். அந்த ஆற்றங்கரையில யாரு எடுத்தாலுமே எது சாலக்கிரமம் ஒரு வலுவலுன்னு இருக்கும். நம்ம சாமி எந்த கல்ல நீங்க எடுத்தாலும் அதுல சாமி உறைஞ்சிருப்பாரு. அதுல எது எடுத்தாலும் சரி, நீங்க சின்ன கல் எடுத்தாலும் அதுல சாமி உறைஞ்சிருப்பாரு. உங்க சைத்துக்கு தந்தா நான் சாமியை நல்ல அளவு பார்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் பெரிய கல்லா எடுத்துட்டீங்கன்னா சாமியை வச்சு நீங்க அழகா இது வேஷ்டி எல்லாம் உடுத்தி நல்லா அழகு பார்க்கலாம். பெரிய கல்லா எடுத்துட்டு வந்தீங்கன்னா அது கல்லுன்னு கூட சொல்லக்கூடாது. இதே தப்பு. சிலா அப்படின்னு சொல்லணும். கல்லுன்னு சிலா அப்படி. இப்ப சில பேர் பாத்தீங்கன்னா சிலாவிலே சிவலிங்கம் வச்சிருப்பாங்க. இப்ப ராமநாசுவா முருகன் சொன்னா சிலாவில தான் வச்சிருக்காங்க. அதுக்காக அதை தாழ்வாகவும் நினைக்க கூடாது. அது உயர்வு, எல்லாமே உயர்வு தான். ஆனா சிவலிங்கத்துல எது உயர்வு அப்படின்னா இது ஸ்படிகம் ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லி நம்ம அருளாளர்கள் சொல்லி வச்சிருக்காங்க. நீங்க சிவபூஜை எடுத்தால் சிவலிங்க அந்த மூர்த்தம் எதுல இருக்கணுமா, ஸ்படிகத்தில் இருந்தால் சிறப்பு. இப்ப இது பண்ண முடியாதவங்க இப்ப அது வரைக்கும் நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா அந்த ஆற்றங்கரையில இருந்து கொண்டு வந்த அந்த இதை எடுத்து கொண்டு வந்து நீங்க சிவபூஜை பண்ணலாம். அந்த பானலிங்கம் சொன்ன பார்த்தீங்களா, அதை கொண்டு வந்து நீங்க ஏன்னா அதுல எப்பயுமே உறைஞ்சே இருப்பாரா, நீங்க பூ வச்சு பார்க்கலாம். எப்போனாலும் நீங்க மதியம் கொண்டு வந்து சாப்பாடு கொடுக்கலாம், காலையில சாப்பாடு கொடுக்கலாம். எப்போ கொடுத்தாலும் சாமி கொடுத்துட்டு நீங்க சாப்பிட்டுக்கலாம். அந்த அளவுக்கு சாமி அதுல உறைஞ்சே இருப்பார், போகவே மாட்டார். இப்ப நீங்க சிவபூஜை பண்ணி முடிச்சது என்ன தெரியுமா செய்வாங்க, ஓம் இருதாய நம்ம அப்படின்னு சாமி ஒடுங்கிடுவார். சாமி அதுல இருக்க மாட்டாரு, வெறும் மூர்த்தம் தான் இருக்கும். சிவபெருமானை கொண்டு வந்து எங்க ஒடிக்கிறீங்க, இருதயத்தை ஒடிக்கும். ஓம் இருதாய நம்ம அப்படின்னா சாமி உள்ள வந்துடுவாரு. சாமி பூசை முடிஞ்சிருச்சு, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சாமிய உள்ள போயிருவாரு. அப்படியாப்பா பரிபூ சாமி சிறப்பா இருந்ததா சாமி அப்படின்னு கேட்கலாம் சாமிகிட்ட. எப்பா ஏதோ பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்ற மாதிரியாவோ இல்ல நல்லா சிறப்பா இருந்ததுன்னு சொல்ற மாதிரியோ பாவனை பண்ணிட்டு சாமி ஓம் இருதாயம் சொல்லி ஒடிக்கிற வேண்டியது. புரியுதா உங்களுக்கு? புரியுதா? சிவபூஜையில நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க சாமிகிட்ட அப்படியே பேசலாம். அந்த அளவுக்கு விஷயங்கள்லாம் இருக்கு. படிச்சு நீங்க செஞ்சீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். படிக்காம செஞ்சீங்கன்னா புரியவே புரியாது. அதனால படிச்சு செஞ்சா ரொம்ப சிறப்பா இருக்கும். சரியா? சரி. அடுத்து பெரும் தவத்திற்கு இடமான நமீசம் என்னும் கவின் மிகு பெரிய காட்டில் இருக்கும் தவசிகள் பெருமையுடைய இரு திருவடி மலர்களையும் கரத்தில் சிரத்தில் தரித்தார். பழமலை என்ற தளத்துக்கு போனாராம். பழமலைன்னா திரு முதுகுன்றம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பழமலை நாதர் சாமி பழமலை நாதன் பேரு. எங்கன்னா விருதாச்சலம். அங்கதான் சுந்தரம் சாமிகள் 12,000 பொண்ணை கொண்டு போய் ஆத்துல போட்டு குளத்துல எடுத்தாரு. எந்த குளம் தெரியுமா உங்களுக்கு? கமலாலய குளத்துல எடுத்தாரு. அதுவும் பாத்தீங்கன்னா சாமி எல்லாரும் சுத்தி வேடிக்கை பாக்குறாங்க, எப்படியாவது கொடுத்துரு, ஏமாத்திராத அப்படின்னு சுந்தரம் சாமிகள் கேட்கிறாரு சாமி கிட்ட. சாமி எப்படியாவது கொடுத்துருவில்ல, உன்னை நம்பி வந்துட்டேன். அப்ப சாமி உடனே கொடுத்துருவாரா? நம்மளால என்ன பண்ணணும், பதியத்தை பாடணும். பாடினா தான் அங்க கிடைக்கும். அத பொன் செய்த மேனியிலே ஒளித்தோலை அரை கசைத்தேன் பொன் செய்த மின்னியலும் அது அப்படின்னு அந்த பதியம் இருக்குல்ல. அந்த பதியத்துல என்ன சொல்லுவாருன்னா, அடியே நிட்டலம் கிடவே, அடியே நிட்டலம் கிடவே அப்படின்னு பாடுவாரு. ஒரு 7 பாட்டு பாடுவாரு. அது பொண்ணு வரவே வராது, 12,000 பொண்ணு வரவே வராது. சாமி என்ன சாமி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, இப்ப இவங்களை கூட விடு சாமி, பறவை இருக்காளே அவ ரொம்ப வாடுவா சாமி, அவ வருத்தப்படுவா, அவளுக்காகவாது நீ என்ன பண்ணிரு, எப்படியாவது இந்த 12,000 பொண்ணை கொண்டு வந்து கொடுத்துரு அப்படின்னு அந்த பாட்டுல சொல்றாரு. மையாரும் இடற்றாய் கருவார் புறமூண்டெழுத்த, நீ எப்படிப்பட்டவனா அந்த முப்புறத்தையே வச்சேன். உன்னுடைய வலிமை சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. நீ அப்பேற்பட்ட ஆற்றலை உடையவன். செய்யாமேனியனே திகழும் முதுகுன்றமந்தாய், நீ அப்பேற்பட்ட ஆற்றலை உடையவன். நீ இப்ப எங்க இருக்க தெரியுமா? ஒரு முதுகுன்றத்தில் அமர்ந்திருக்கின்றார். பையாரும் மறவார் அல்குலால் இவள் வாடுகின்றாள், அல்குலால் இவள் வாடுகின்றாள். இந்த ஒரு இடத்துலதான் சொல்றார். பறவை இவள் வாடுகின்றாள், அல்குலால் பறவை இவள் வாடுகின்றாள். ஐயா தந்தருளாய், சாமி ஐயா ஐயா ஐயா, சிவபெருமான ஐயான்னு அழைச்சா சாமி ரொம்ப மகிழ்வாராம். இப்ப நீங்க சிவபெருமான என்ன சொல்லுவீங்க? சில பேர் பாத்தீங்கன்னா அப்பா அப்படிம்பாங்க,
எங்க அப்பாவை பார்க்க போறேன், கோயிலுக்கு போகும்போது எங்க அப்பாவை பார்க்க போறேன் அப்படிம்பாங்க. ஆனா சில பேர் என்ன சொல்லுவாங்க, எங்க ஐயாவை பார்க்க போறேன் அப்படிம்பாங்க. நீங்க அப்பாவை பார்க்க போறேன்னு சொல்றதுக்கும் ஐயாவை பார்க்க போறேன்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. எங்க ஐயாவை பார்க்க போறேன்னு சொல்லுங்க, உங்களுக்கு அப்படியே உங்களை அறியாமலே உங்களுக்கு ஒரு உணர்ச்சி வரும். நீங்க சாமி போய் பார்க்கும்போது எங்க ஐயாவை பார்க்க போறேன். ஏன்னா தமிழ்ல ஐயாங்கிற வார்த்தைக்கு மேல ஒரு வார்த்தை கிடையாதான். யார் சொல்றா தெரியுமா உங்களுக்கு? மாணிக்கவாசக பெருமான் சொல்றாரு, வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே. ஐயாங்கிறதுக்கு மேல ஒரு வார்த்தையே இல்லை தமிழ்ல. அது அம்மாங்கிற மேல ஒரு வார்த்தை இல்லை. அதான் அம்மையப்பரா சாமி வந்து ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியன். ஐயாங்கிறதுக்கு அவ்வளவு சிறப்பு. ஐயா அதுலயும் சொல்றாரு மாணிக்கவாசக பெருமான் என்ன சொல்றாருன்னா, பொய்யாய செல்வத்தே புக்கு அழுந்தி நாள்தோறும் மெய்யாய் கருதி கிடக்கின்றேனை ஆட்கொண்ட ஐயா என் ஆருயிரே என் அம்பளவா என்றவன் தன் செய்யார் மலரடிக்கே சென்றுதாய் கோத்தும்பி அப்படிங்கிறாரு மாணிக்கவாசகர். எப்படி சொல்றாரு பாருங்க சிவபெருமான், ஐயா என் ஆருயிரே என் அம்பளவா என்றவன் தன் செய்யார் மலரடிக்கே. நான் எப்படி இருக்குன்னா இந்த உலகத்துல ஒரே செல்வத்து மேலே பற்றாவே இருக்கேன். எந்த நேரமும் செல்வம் 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 செல்வம்னு அலைஞ்சிட்டு இருக்கேன். கடைசி அதை கொண்டு போக போறதும் கிடையாது. அதுக்கு இந்த மாதிரி நான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். செல்வம் பொய்யாய இது பொய்ன்னு கூட எனக்கு தெரியுது. இந்த செல்வம் பொய்ன்னு தெரிஞ்சிருந்து கூட நான் அது மேல என்ன செய்யறேன், பற்றி பொய்யாய செல்வத்தே புக்கு அழுந்தி நாள்தோறும் அதையே மெய்யாய் கருதி கிடக்கின்றேனை ஆட்கொண்ட என் ஐயா என் ஆருயிரே என் அம்பளவா என்றவன் தன் செய்யார் மலரடிக்கே சென்றுவதாய். அதனால எதுல பற்று வைக்க கூடாது? செல்வத்தின் மேல பற்று வைக்க கூடாது. நீ எந்த செல்வத்தின் மேல பற்று வைக்கணும்னா சிவபெருமான் இருக்கக்கூடிய செல்வன் மேல பற்று வைக்கணும். செல்வாய செல்வன் சிவபெருமான் ஒருவரே. எல்லா செல்வத்தையும் தரக்கூடிய செல்வன் சிவபெருமான் ஒருவரே. செல்வ நெடுமாடம் சென்று தேனோங்கி செல்வ மதி தோய செல்வம் உயர்கின்ற செல்வன் கடல் ஏத்தும். அந்த செல்வனுடைய கடல் ஏத்தும் செல்வம் செல்வமே அப்படிங்கிறாரு ஞானசம்பந்த பெருமான் சொல்றாரு. செல்வன் கடல் ஏத்தும் உண்மையான செல்வன் யாரு? சிவபெருமான். அவர்கிட்ட போனாதான் எல்லா செல்வமும் கிடைக்கும். 16 பேர்களும் யார்கிட்ட கிடைக்கும்? சிவபெருமான் தான் இருக்கு. சில தெய்வம் வந்து படிப்பை கொடுக்கும், சில தெய்வம் கல்வியை கொடுக்கும், சில தெய்வம் இது பொண்ணை கொடுக்கும், சில தெய்வம் அப்படியா இப்படி ஒவ்வொரு தெய்வம் ஒன்னொன்னு கொடுக்கும் ஒவ்வொரு தெய்வம். ஆனா சிவபெருமான் எல்லாமே கொடுப்பாரு. எல்லாம் தரும்கான். யார் சொல்றா? மாணிக்கவாசக பெருமான் சொல்ற, எல்லாம் தரும்கான் பெருந்துறையில் மேய பெரும் கருணையாளன் மருந்துருவாய் என் மனத்தே வந்து. திருவெண்பாலை சொல்றாரு. பாடி இருக்கோமா? வர ஏறிக்கோம் மறந்துடாங்க. முற்றுவதல் இருக்கு. எங்கன்னு கேட்குறீங்களா? வைத்தியநாத திருக்கோயில்ல முற்றுவதல் சரிதானா? அது சொல்றாரு. இந்த பாட்டுல அவ்வளவு அற்புதமா சொல்றாரு. சிறப்பு. அதனால இந்த ஐயாங்கிற வார்த்தைக்கு மேல ஒரு வார்த்தை, ஐயா என் ஆருயிரே என் அம்பளவா என்றவன் செய்யார் மலரடிக்கே சென்றுதாய் எல்லாம் தருங்கான் பெருந்துறையில் மேய பெரும் கருணையாளன் மருந்துருவாய் என் மனத்தே வந்து. அப்பேற்பட்ட சாமி மூவரும் 33 மற்ற ஒளிந்த தேவரும் காணாத சிவபெருமான் மாயே வையகத்தே வந்திருந்த வார்கடல்கள் வந்திக்க மெய்யகத்தே இன்பம் மிகும் என்று மாணிக்கவாசக பெருமான் சொல்றார். அப்பேற்பட்ட யாருக்குமே காண கிடைக்காதவர், தேவர்களாலே காண முடியாதவர். இப்ப நம்ம சிவ பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கோம், சிவபெருமானை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவங்களாலே பார்க்க முடியல, தேவர்களாலே பார்க்க முடியல. அவங்களே பார்க்கணும் எங்க வரணும்? இங்க பிறவி எடுத்து வந்துதான் அவங்க பார்க்க முடியும் சிவபெருமான. இது அவங்களுக்கு அப்ப நமக்கு எப்படி கிடைச்சிருக்கு? அப்ப நம்ம எப்படி பயன்படுத்தணும்? யோசிச்சு பாருங்க. சிவபெருமானை எப்படி பயன்படுத்தணும்? நல்ல வழிபாடு செய்யணும். மிகவே நினைவின்கள். நல்ல நினைங்க சாமியா. மிக ஒரு காலம் இனி இங்கில்லை. மிகவே நினைவின்கள் மிக்க எல்லாம் போக விடுவின்கள். நகவே ஞாலத்து உள்புகுந்து நாயே எனைய நம்ம யாண்ட தகவே உடையான் தன்னை சார தளராதிருப்பார் தாம்தாமே. தளராதிங்க, மிகவே நினைங்க. யார? ஈசனை பூசியுங்க. விட்டுவிட போது உயிர் சுட்டுவிட போகிறார் சுற்றத்தார். ஒரு நாள் உயிர் போகத்தான் போகுது, அது யாரும் மாற்ற முடியாது. விட்டுவிட போகுது உயிர் சுட்டுவிட போகிறார் சுற்றத்தார் சிவனை என்னாலும் ஏற்றுங்கள் போற்றுங்கள் சொன்னேன் அதுவே சுகம். பட்டினத்தார் சொல்ற. அப்படி அந்த தலத்தை பத்தி சொல்லும்போது, பறவை இவள் வாடுகின்றாள் ஐயா தந்தருளாய் அடியே அடியே நிட்டலம் கெடவே. பாடினார் வந்து அப்படி பண்ணிடாம அப்படி வந்துருச்சு. பார்த்தா உடச்சி பார்க்காங்க மச்சம் கம்மியா இருக்கு.
எதுக்காகன்னா சாமி மற்றொரு பாடலை வாங்குவதற்காக அடுத்த ஒரு பாடலை பாடி அதுக்கப்புறம் கொடுக்குறாரு. ஏன்னா சுந்தரமூர்த்தி சாமியோட பாடல்லாம் சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிக்குமா, கேட்டு கேட்டு வாங்கினாராம். அதே முதல் பாடும்போதே இப்ப என்னைய பாடுப்பா அப்படின்னாரு. அது எப்படி சொன்னாரு, தூமறை பாடும் வாயால் அப்படின்னாரு. மறை ஓதுகின்ற இந்த திருவாயால் நம்மை சொற்றமிழ் பாடுக தூமறை பாடும் வாயால் அப்படின்னாரு. அது எப்படி பாட்டு, சொற்றமிழ். சாமி எனக்கு என்ன சாமி தெரியும், எனக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்னாரு. சிவபெருமான் ஒரு பாட வச்சாரு. நீ மண்டபத்துக்குள் நுழையும் போது என்னை என்ன சொல்லி அழைத்தாய் அப்படின்னாரா. இவரு என்ன நான் சொல்லியிருக்க போறேன் உங்களை அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு பார்த்தாருல. சாமி உன்னை நான் திட்டல சாமி செஞ்சேன் அப்படின்னாரா. அதை வச்சே பாடி அப்படின்ட்டாரு. திட்டணும் மறையோன் அப்படின்னாரு. முதல்ல சிவபெருமானை பார்த்ததுமே என்ன திட்டினாரு, பித்தனோ மறையோ. அப்ப முதல்ல பித்தன் சொன்னாரா, அதை வச்சே பாடி அப்படின்னது. உன்னை பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்து உன்னை மனத்து வைத்தேன். நீதான் வைக்கணும், நான்லாம் என்ன செய்ய முடியாது, உன்னை மனசுக்குள்ள வைக்க முடியாது. மனத்து உன்னை வைத்தாய், உன்னை நீயே மனசுக்குள்ள நீ வச்சுக்கிட்ட, ஏன்னா நான் என்னாலதான் வைக்க முடியாதுன்னாரு. இப்ப நாம என்ன சொல்லுவோம் தெரியுமா, நான் சிவபெருமானை இங்க வச்சு பூசிக்கிறேங்க தெரியுமா உங்களுக்கு. நான் வந்துருச்சுனாலே அங்க சாமி இருக்க மாட்டேன் தெரிஞ்சுக்கோங்க. அப்பேற்பட்ட சுந்தரம் சாமி என்ன சொல்றாரு, மனத்து உன்னை வைத்தாய் அப்படின்னாரு. நீ உன் மனசுக்குள்ள நீ தான் உன்னை வச்சுக்கிட்ட, எனக்குலாம் ஒண்ணும் தெரியாது அப்படின்னாரு. நாமெல்லாம் சிவ பூஜை பண்ணிட்டு நான் என் மனசுக்குள்ள வச்சு சாமி பூஜை பண்ணேன், அக பூஜை நிறைய பண்றேன் அப்படின்னு நம்ம வெளியில செய்கிட்டு இருப்போம். நம்மளால பண்ண முடியாது. மனத்து உன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருத்துறையில் அத்தா உனக்கு ஆளாய் நீ அல்லேன்னு எழலாமே அப்படின்னாரு. இது அவங்களுக்கு சே அப்படி. அப்புறம் பெருந்தவத்துக்கு பலமலை குறைவில்லாது கூத்தியத்து இளம்பிரான் திருவடிகளை அடைக்கலம் என்று தொழுது பின்ன என்ன செஞ்சாரு அப்படின்னா, அண்ணன்னா அங்க வேதங்களே அங்க சுவாமியை வழிபாடு செய்தான். 28 ஆகமங்களும் வழிபாடு செய்கின்ற காரணத்தினால் இந்த தலம் ஆகமத்தலம்னு பேரு. எந்த தலம், இந்த விருதாச்சலம் ஆகமத்தலம்னே பேரு. 28 ஆகமங்களை அங்கே சிவலிங்கமாக இருக்கின்றது. அது என்ன தலம் அப்படின்னா காமிகேஸ்வரர். காமிகம் முதலாகிய வாதனம் ஈராக 28 ஆகமங்களும் சிவபெருமானுக்கு அங்கே சிவலிங்கமாக உள்ளன. எங்க விருதாச்சலத்துல திருமுதுகுன். அதனாலதான் காசிக்கு இணையான தலம்னு சொல்றாங்க விருதாச்சலத்தை. அது விருத்த காசினே பேரு. சாமிக்கு விருத்தகிரீஸ்வரர் என்றும். என்ன சார் மணி டயத்தை பார்க்கலையே மறந்துட்டேன். மணி 8 போதா, மறந்துட்டேன் சாரி மன்னிச்சுக்கோங்க. சரி முடிச்சிடும். சரி இல்ல இந்த இதில் நம்ம அடுத்து பார்த்துக்கிடுவோம். 28 ஆகமத்துல சுவாமி எப்படி விளங்குறாருன்னு அடுத்து பார்ப்போம். இதுக்காரும் உள்ளம் நிறைந்து உகை சிறந்து அதிகமா யாரோ ஒரு ஆள் சிக்கலை கொடுக்கல. இந்த சிக்கலை கொடுக்காம புரிஞ்சுட்டு கவனிக்கலையா அப்படியோ. சரி நீங்க கொஞ்சம் லைட்டா சிவா மணி அப்படின்னு இதுக்காரும் உள்ளம் நிறைந்து உகை சிறந்து நான் கவனிக்கல. இங்கே இதுக்காரும் உள்ளம் நிறைந்து உகை சிறந்து இந்த திருச்செந்தூர் புராணத்தை நீங்க கேட்டதுன்னா வல்வினை கரைந்து திருவள்ளுவர் உரையும் என்று சொல்லி திருப்புகழ் பாடி அடியேன் உரையை நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம். முக்தை கருபக்தி திருநகை அத்திக்கிரை சக்தி சரவண முக்திக்கொரு வித்துக்கொருவர் என போதும் முக்கட்பரமற்கு சுருதியின் முற்பட்டது கற்பி திருவரு 30 முவர்க்கத்து அமரரும் அடிபேன 10 தலை தத்தக்கனை தொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு வட்டப்பகல் வட்டத்திகிரவாக 10 கிரதத்தை கடவிய பச்சை புயமெச்ச தகுபொருள் வஷத்தொடு ரச்சி தருவதும் ஒரு நாளே தித்தித்தைய ஒத்த பரிபுற நித்தம் வதம் வைத்து பயிரவி திக்கொட்க நடிக்க கழுகொடுகளைதாட திக்கு பரியட்ட பயிரவ தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்த பவிரிக்கு திரிகடக என ஓத கொத்துப்பற கொட்ட களமிசை குக்கு குகு குக்கு குகு குகு குத்தி புதை புக்கு பிடிய முழை கொட்புட்டன நற்பற்ற உணரை வெட்டி பழியிட்டு குலகிரி குத்து பொட ஒத்த பொறவள பெருமாளே கைலாயவரம் சிவஞான போதனை காட்டும் என்னை பயில்வாய் வேண்டாம் தந்ததிக்கு ஒரு மெய்யான வலுவாக்கி குயிலாடும் பொழுது திருவாவூடு தெரிவாள் ஒரு நமச்சிவாய் தேவன் சைலாதி மறுபடியும் திருமரபு நீடூடி தலைக மாதம் வான்முகில் வளாது மிக மலிவளம் துறக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான்முறை அரங்கள் ஓங்க நற்றவம் வெளி வல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் வையம் நீடுக மாமலை மண்ணுக மெய் விரும்பிய அன்பர் விளங்குக சைவ நன்னறிதான் தலை தோங்குக தேவன் திருநீர் சிறக்கவே ஆறு தடந்தோல் வாழ்க அருகு வாழ்க மேற்பை கொழுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரி மங்கை வாழ்க யானைதன் அணங்கும் வாழ்க மாறில்லா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம் வாழ்க சீர் அடியாரெல்லாம்
வாழ்க சீர் அடியாரெல்லாம் மரண பார்வதி பதையே என்னால் இதுவனே போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு திருச்சிட்டமும் தில்லையம்பலம் வரலாச்சம் ஏகாம்பரம் நாமத்துக்கு யாராவது யாசிக்கும் கொடுக்க வேண்டாம்